வணக்கம் தோழர். வணக்கம் அண்ணா. அதாவது மனித இனம் தோன்றி நாகரிகமடைந்து அதற்கப்புறம் அரசாட்சி உருவாகி சிற்றரசு பேரரசாகி பேரரசு ஒரு குடியரசாகி இனம் மொழி இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நிலத்தோடைய தொடர்புடையதாக இருக்குது. நிலம் தான் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதா இருக்குது. இப்போ நிலம் எவ்வளோ முக்கியமானதுன்றது நமக்கு தெரியும். இன்றைய சூழலில் நிலம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அண்ணா, இப்போ நிலம் தானே ஒரு மனுஷனுக்கு எல்லாமே. அதாவது 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம இந்திய அரசு போடும்போது உணவு உடை இருப்பிடம்னு இருப்பிடத்தை 3ஆவதாக வச்சாங்க. அது ஒரு பற்றாக்குறை மனநிலையில் இவ்வளோ பெரிய மக்களுக்கு கொடுக்கணுமே, அரசு கொடுக்கணுமேன்ற கமிட்மெண்ட்டில் வச்சாங்க. அந்த வார்த்தையே இன்றைக்கி மக்கள்கிட்ட அந்த இருப்பிடம் 3ஆவதாக போயிடுச்சு. ஆனால் அது அப்படி அல்லண்ணே. நீங்கள் நாகரீக மனிதன் என்னைக்கு காடுகளில் ஓடி அநாகரிகமாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அவன் ஒரு இடத்துல போய் ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறான் பாருங்கள், ஒரு ஆற்றங்கரையில். அவன் முதல்ல மண்ணில் தானே முதல்ல உட்காடுறான், நிலம் தட்டில் தான் முதல்ல உட்காடுறான். உட்கார்ந்த பிறகு ஒரு இடத்துல படுக்கிறான், ஒரு இடத்துல இனப்பெருக்கம் பண்ணுறான், ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறான், ஒரு இடத்துல தனக்கு தேவையானது சமைக்கிறான். உட்கார்ந்த பிறகு தான் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறான், உட்கார்ந்த பிறகு தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். மனிதன் என்று ஒரு மண்ணோடு தன்னை பிணைத்து கொண்டானோ, ஆன்மீக ரீதியாக உணர்வு ரீதியாக ஸ்பிரிச்சுவலாக மண்ணோடு இணைச்சிக்கிட்டானோ, அதுக்கு பிறகு தான் இந்திய நாகரிக சமுதாயமே வளர்ச்சி. அவன் என்ன சொல்கிறாங்க, சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். இல்லை, அதெல்லாம் மண்ணோட முதல்ல. ஏன்னா அது வரைக்கும் அவன் ஒரு இடத்துல செட்டில் ஆகலை, அப்படியே போய்கிட்டே இருக்கான். அவன் நடந்துக்கிட்டு போகிறான், ஓடுறான், போகிறான். குடும்ப அமைப்பு அப்போ கிடையாது. அன்றைக்கி நாம் தாயோடு பொண்ணு வந்திருப்பான், மகனோடு பொண்ணு வந்திருப்பான். அது ஒரு சிஸ்டம் இல்லை. ஒரு நாகரீக மனிதன் வாழணும் அப்படின்னா ஒரு இடத்துல அவன் அமரணும்னு, ஒரு இடத்துல அவன் உட்காரணும்னு. நீங்கள் ஒரு தாம்பத்தியம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை பெக்கணும்னா இந்த மாதிரி 8 மாடி 10 மாடியிலலாம் குடும்பம் நடத்தினா பெக்க முடியாதுண்ணே. ஏன்னா மண்ணோட வைப்பு கனெக்ட் ஆகாதுண்ணே. நீங்கள் தரையில் குடும்பம் நடத்தினா மட்டும்தான் அது நல்லா ஒரு விருத்தி ஆகணும். ஆக நிலம் சாப்பாடு மட்டும் இல்லை கிச்சனில், அது வம்ச விருத்தியும் அதுதான். நிலம்தானே வாழ்க்கை, நிலம்தான் எதிர்காலம். இதோட மதிப்பு புரியல. இதோட மதிப்பு புரிஞ்சவர்கள் இதனுடைய உடைமையையும் உரிமையையும் காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட மக்களே வச்சுக்கிட்டாங்க, காலங்காலமாக அதை வச்சுக்கிட்டாங்க. இது மதிப்பு தெரியாததுனால அப்படியே அதற்கு கட்டுப்பட்டு இந்த நில உடைமையிலும் உரிமையிலும் இல்லாதவர்கள் தான் அடிமைகளாக இருந்தாங்க. இப்போ 1830 அடிமை ஒழிப்பு சட்டம்னு இந்தியாவில் வருது. அடிமை ஒழிப்பு சட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிலத்தை உடைமையாகவும் உரிமையாகவும் வைத்திருக்க இங்கே இருக்கிற 30% அடிமை கம்யூனிட்டியாக இப்போ இருக்கிறவங்க, அன்னைக்கு இருந்தவங்களுக்கு நிலம் வச்சிருக்க உரிமை கிடையாது. அப்போ நிலத்தின் உரிமையில் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு வரையும் நிலம் ஒரு விற்கவோ வாங்கவோ முடியாத ஒரு பொருளாக தான் இருந்தது. 1000 சொந்தமானதான இல்லைண்ணா. 1802க்கு சாஸ்வத செட்டில்மெண்ட் சட்டம்னு சொல்லுவேன். 1802 பிரிட்டிஷ் பீரியட்ல நிலம் ஒருத்தனுக்கு முழுமையாக அவன் அனுபவிச்சுக்கலாம், அவன் பிள்ளைங்க அனுபவிச்சான்னு த லார்டு கார்ன்வாலிஸு ஒரு சட்டத்தை உருவாக்குறார். அதற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தரவு எங்கே வருதுன்னா 1500 அக்பர் பீரியடில், ஐனி அக்பர்லேருந்து நமக்கு 1802 வரைக்கும் கிடைக்குதுண்ணா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் உனக்கிட்ட தற்காலிகமாக இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ நீ வச்சுக்கலாம். அதில் உனக்கு 10 போகமோ 15 போகமோ நீ விளையிறத நீ ஒரு 10ல் 4 பங்கை கொடுக்கலாம். அப்போ அன்றைக்கி நிலம் எப்படி ஒப்படைக்கப்பட்டதுன்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை சொல்லி ஒப்படைக்கப்பட்டது. அதுக்கு மட்டும் ஒப்படைக்கலைண்ணா, என்ன விவசாயம் பண்ணணும், நீ மஞ்சள் தான் போடணும், நீ அரிசி தான் போடணும். நீங்கள் தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் காட்டன் சாயில்னு இருக்குது. அந்த காலத்துலேயே நீங்கள் காட்டன் தான் போடணும், போடணும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த மண் தன்மையோட மக்கள் இருப்பான், மண்ணோட கனெக்டாக இருப்பான். அதே பிளாக் காட்டன் சாயில் மாதிரியே அவன் பிளாக் ஹியூமனாகவே இருப்பான். நீங்கள் அந்த பந்தல்குடி பக்கம்லாம் இருக்கிற சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், காலங்காலமாக அவன் பிளாக் காட்டன்லேயே இருந்தோம். ஆமாம். அப்புறம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது அந்த காலத்து பட்டா 1802க்கு முன்னாடி இருக்கிற பட்டா தற்காலிகமானது, கால வரையறைக்கு உட்பட்டது, இன்னும் பயிர் தான் சொல்லணுன்றது, வரி கொடுக்கலன்னா ஜப்தி செய்யக்கூடியது, வேண்டுமானால் ராஜினாமா செய்யக்கூடியது. இவ்வளோ கண்டிஷனோடு அது இருந்ததை அந்த எந்த கண்டிஷனே வேணாம், நீ வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு நிலம் பரம்பரையாக நீ வச்சுக்கலாம். இப்போ அந்த காலத்தில் பரம்பரையை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்ச நிலத்தை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, அவன் ரெனியூவல் பண்ணுறதுக்காக அந்த பெரிய தனக்காரர்கிட்டையோ அந்த ஜமீன்தார் வீட்டுக்கோ போகணும். அப்போ தான் அவன் பேச்சை அவன் கேட்பான். அந்த ஜமீன்தார் பேச்சை கேட்டால் தான் நாளைக்கு சண்டைக்கு வாடா
அப்படின்னு திரட்ட முடியும். நீங்கள் கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட அவரோட நாடுகள், ஆப்ப நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், நிலம் அவர் கையில் இருந்தது. படை திரட்டுனா திரட்டிடுவார். ராணி மங்கம்மாவுக்கு பிரச்சனை, தாலியை கொடுத்து விடுறாரு கிழவன் சேதுபதிக்கு, நீ என்னை காப்பாற்று, வடக்கிருந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வராங்கன்னொன்னே 2 நாளில் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே திரட்டி அடுத்து 1 வாரத்தில் ஒசூர் வரைக்கும் வந்து அடித்து துரத்திட்டே தான் வரலாறு இருக்குது. தாலிக்கு வேலின்னு இருக்குது. அப்போ என்னென்னா, நிலத்தை அந்த கீழே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து நீ விவசாயம் பண்ணு, எப்போ கூப்பிட்டாலும் நீ வா. அங்கே வந்து அங்கே கண்டிஷன், எந்த கண்டிஷன், ராமநாதபுரத்தில் என்ன கண்டிஷன்னா, ஏறும் போரும் உனக்கு, போர் இல்லாத டைமில் ஏரில் இரு, ஏர் இல்லாத டைமில் போரில் இரு, கூப்பிட்டா கிளம்பி வா அப்படின்னு. அப்போ அவன் மக்கள் என்ன பண்ணுறான்னா, நமக்கு யார் நிலத்தை கொடுத்தாரோ அரசன், அவருக்கு நம்ம ஃபியூடலிசமாக காலங்காலமாக அவர் உயிரையே கொடுக்கவும் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மனநிலை இந்த மண்ணை ரெனியூல் பண்ணுறதுனால, இந்த பட்டாவை ரெனியூல் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த தன்மையினால் அவங்க படையை திரட்டினாங்க. இதை தான் கார்ன்வாலிஸ் என்ன செஞ்சார், இதை கட் பண்ணி விட்டுருணும். இதை இந்த அரசர்களுக்கும் ஜமீன்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கு கட் பண்ணி விட்டு நிலத்தை மக்களுக்கே கொடுக்கும்போது இவங்களுக்கு பவர் குறைஞ்சிரும், இவங்க ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க. மக்கள் இப்போ நம்ம சாதாரணமாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா 4 மாடு ஒரு ரைத்து வச்சுருக்கான்னு வைங்க, வாயா நம்ம வந்து கல்லுக்கு போராட்டம் நடத்துவோம், நம்ம கல் இறக்கன்னா வந்து ஒரு நாள் இருப்பான், சாயங்காலம் போலீஸ் கூப்பிட்டு போய் கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போதுண்ணா, அண்ணா 4 மாடு வீட்டில் கட்டிட்டேனே, என்னால் முடியலண்ணே, நான் போகிறேன்னு கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா மக்கள் போராட்டத்துக்கு வரமாட்டான். ரைட்டுங்களா? அப்போ கார்ன்வாலிஸ் என்ன பிளான் பண்ணார்னா, ரைட், மக்களுக்கே நிலத்தை பர்மனெண்ட்டாக, அதுக்கு பேர் தான் சாஸ்வத செட்டில்மெண்ட்டு சட்டம்னு பேர்னா, பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டா அவன் வந்து நாம் இது 1700லேருந்து 800 வரைக்கும் வெறும் சண்டை மட்டுமே அவங்க பார்த்துட்டாங்க. பிரிட்டிஷ் கும்பினி ஆட்சி சண்டை, கடைசியாக அவங்க திப்பு சுல்தான்கிட்ட மல்லு கட்டி நொந்துட்டாங்க. அப்போ அந்த 800ல் திப்பு சுல்தான் ஏற கட்டினதுக்கப்புறம் இனி நாட்டை ஒழுங்காக ஆளணும், இந்த நாட்டோட வளத்தை நாம் எடுத்துகிட்டு போகணுன்னா, அமைதியாக இருக்கணும்னா நிலத்தை மக்களுக்கு இறக்கணும். அப்போ ஒரு நாட்டுக்கே புரியுதுண்ணே, நிலத்தை மக்களுக்கு இறக்குனா தான் அன்றைக்கி அமைதியாக இருப்பாங்கன்ட்டு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டு 1819. இப்போ நம்ம தாமஸ் மன்றோன்னு குதிரையில் இருக்கார்லண்ணா, அவர் அன்றைக்கி ட்ரெயின் கார் கிடையாதுண்ணா, ஊராக போய் மக்களுக்கு செட்டில்மெண்ட்டு மூலமாக நிலத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லி குடிவார உரிமையை ஒப்படைக்கிறார். நிலத்தை நீ வச்சுக்கோன்ட்டு கொங்கு பகுதிகளில் தான் கலெக்டர் ரீடு அப்படின்ற தலைமையில் கிருஷ்ணகிரியில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகி கொங்கு பகுதிகளில் தான் முதல் நிலம் மக்களுக்கு இறங்குச்சு. இன்றைக்கும் அந்த கொங்கு மக்கள் நிலத்தை ஏன் நேசிக்கிறாங்கன்னா, அங்கே இதோட 5வது செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் ஒரு செட்டில்மெண்ட் தான் நடந்திருக்கு. தமிழகத்திலேயே நிலம் இறங்குதுன்னா என்னென்னா, ஒருத்தர் 30 ஆண்டுகளாக நீ வச்சுருக்க, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தானே செட்டில்மெண்ட். அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த 200 ஆண்டுகளில் 5 வாட்டி நடந்திருக்கு. வெள்ளக்காரன் பீரியட்லேயும் நம்ம பீரியட்லேயும், நம்ம பீரியடில் 2 வாட்டி நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 2 வாட்டி நடந்திருக்கு. இதில் 5 வாட்டியும் நிலம் இறங்கினது கொங்கு பகுதி தான். ஓகே, அதனால அந்த நிலத்தோடு அவங்க வந்து ரொம்ப பாண்டிங்காக இன்றைக்கும் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக அந்த சாஸ்வத உரிமை எப்போ வருதுன்னா 802 வருது. 802க்கு முன்னாடி அதெல்லாம் தற்காலிக உரிமை. ராஜ்யமே, அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நாடு என்னன்னா நிலத்தையும் நிலத்தின் இருக்கிற வளத்தையும் தான் ஆளுது. என்னது நாடு என்ன பண்ணுதுன்னா, நிலத்தையும் நிலத்தின் வளத்தை யார் ஆள்றாங்கன்னா மக்களாட்சின்னு சொல்கிறாங்கண்ணா. இல்லைடா, மக்கள் ஆளலைண்ணே, மக்கள் மேலே இருக்கிற சில மாஸ்டர் மைண்டுகள், மக்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிந்த மாஸ்டர் மைண்டுகள். அதாவது அது மதமாக இருக்கலாம், ரிலீஜியஸாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், மீடியா கலாச்சாரமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுத்தில் நிறைய மாஸ்டர் மைண்டுகள் இருக்காங்க. அவங்க 100ல் ஒரு 3லேருந்து ஒரு 5% இருப்பாங்கண்ணா. அவங்களுக்கு வேலை செய்ய ஒரு 20 பேர் இருப்பாங்கண்ணா. இந்த 25 பேர் 75 பேரை வந்து அவங்க உருவாக்குறதான ஒரு கருத்து. இப்போ நில உரிமையில் கார்ன்வாலிஸ் என்ன செஞ்சாருன்னா, வெள்ளைக்காரன் வந்து கீழே உரிமையை கொடுத்தானே. வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணான்னா, அவன் ஆளணும்னு நினச்சான், சாமானியனுக்கு கீழே நில உரிமை இறங்கட்டோன்னா. அடிமை ஒழிப்பு 1830 அவன் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து உபரி நிலங்கள் இடத்த நவீன முறையில் அன்றைக்கு சர்வே பண்ணும்போது நிலச்சுவாந்தர்கள் வைத்திருப்பதை விட நிறைய உபரி கண்டறியப்பட்டது. அதனை எல்லாம் வந்து பஞ்சம நிலங்களாக ஒப்படைக்கணும், நிலமற்றவர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து ஒப்படைக்க ஆரம்பித்தாங்கண்ணா. அப்போ நிலமற்றவர்களுக்கு அவன் நிலத்தை பகிர ஆரம்பித்தான். இப்போ அதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நிலங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதோட பயன்பாடுகள் என்ன அண்ணா? இப்போ நிலங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கதாஸ்டல்னு சொல்லுவாங்கண்ணா. கதாஸ்டல்னால் விவசாயத்திற்கான சர்வே.
ஓகே. சர்வேனா மலேரியாவுக்கும் சர்வே எடுப்பாங்கண்ணா. சர்வேனா எல்லாம் ஆய்வுன்னு பேருண்ணா. இப்போ இந்த பேர் வந்து கதாஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு பேருண்ணா. இந்த கதாஸ்ட்ரல் சர்வேல என்னன்னா எது விளையுது பார்க்குறதுக்காக அது நஞ்சை, புஞ்சை, மானாவாரி அப்படின்னு அவங்க பிரிச்சுக்கிறாங்கன்னா அந்த மானாவாரிலையும் தீர்வை ஏற்படுத்தியது, தீர்வை ஏற்படுத்தாதது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது வரி வாங்கிட்டு யாருக்கும் ஒப்படைக்கலாம் அதை. ஓகே. அந்த இந்த மானாவாரி நிலங்கள் தான் சாமானியனுக்கு நிலமாக போய் சேருதுண்ணா. ஓகே. நஞ்சை புஞ்சை ஆல்ரெடி யாரோட ஹோல்டிங்கில் இருக்கணும். இந்த மானாவாரி இருக்கு இல்லையா, இந்த மானாவாரி நிலங்கள் தீர்வை விதிக்கப்பட்டால் என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் நீ விவசாயத்துக்கு நிலம் இல்லைன்ற, நீ விவசாயம் பண்ணிக்கோ, நான் தீர்வை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தீர்வை கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வந்துடுவாங்க. ரெவென்யூனா தீர்வைன்னு பேருண்ணா. அசஸ்டு வேஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. AWD அதுக்கு ஷார்ட்டாக எழுதிப்பாங்கண்ணா உள்ள. அந்த இப்போ இந்த 5 கிளாசிஃபிகேஷன். இன்னொன்று ஒப்படைக்க முடியாதுண்ணா, அது வேஸ்ட் லேண்ட்ண்ணா. இந்த 5 இன்னைக்கு பராமரிப்பில் இருக்கு. நஞ்சை, புஞ்சை, மானாவாரி. அந்த மானாவாரி 2ஆ பிரியுதுண்ணா, 3 பிரியுது. மீதி எல்லாம் புறம்போக்கு நிலங்கள் தான். அது வந்து அரசுடைய சொந்தமானதாக நமக்கு இருக்குண்ணா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா யூடிஆரில் பிரிக்கிறாங்க. 1985 நில உடைமை மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவித்து ஒரு மெகா சர்வே தமிழ்நாடு முழுக்க பண்ணுறாங்க. யார் யார் எந்தெந்த பூமியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஹோல்டிங்ஸை உறுதிப்படுத்துதலுக்காகவும் அவங்கள ஆவணப்படுத்துறதுக்காகவும் அதை செய்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டி சோமசுந்தரம் ஐயா வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டம் நடந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த யூடிஆர் நில உடைமை மேம்பாட்டு திட்டம் நடந்தது. அந்த நில உடைமை முன்பு 1963 லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னு ஒன்று சொன்னீங்க. ஆமாண்ணே. இப்போது இதுதான் இந்த 85 நடக்கிறது தான் இன்னைக்கு சிலபஸாக இருக்குண்ணே. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நில சிக்கல்னு நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க, அல்ல ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு போய் பார்ப்பீங்கல்ல ஒரு ரெக்கார்டு, அது வந்து இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டம் தானே. இதுதான் மெயின் சிலபஸ்ண்ணா. இன்னைக்கு போய் வில்லேஜ் கணக்கில் போய் அதை தான் போய் தேடுவீங்க, அதுதான் எடுப்பீங்க. ஆக இன்னைக்கு நீங்கள் சொல்கிற 63 இதற்கு முந்தைய சிலபஸ், அது வேறு சிலபஸ். இப்போ காலேஜில் கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் மாறிடும் இல்லையா. அதே போல் இப்போ நம்ம கரண்ட் பாடத்திட்டம் யூடிஆர் பாடத்திட்டத்தில் நம்ம இருக்கிறோம்னா இதுக்குன்னு சில உரிமைகள் இருக்குண்ணா. இது என்னன்னா யூடிஆர் பாடத்திட்டம்னா நில உரிமை அரசுக்கும் சாமானியனுக்கும் ரயத்துக்கும் அரசுக்கும் நடுவில் யாருமே இல்லை. ஓகே. நோ மிடில் மேன். இதில் அரசுக்கும் சாமானியனுக்கு நடுவில் யூடிஆர் வந்து அதை தான் நமக்கு உறுதிப்படுத்துது. நடுவில் யாருமே கிடையாது. அப்டேட்டிங் டாட்டா ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற பேரில் யூடிஆர்னு அவங்க வச்சுருக்காங்கண்ணா. அதில் வந்து அரசுக்கும் சாமானியனுக்கும் நடுவில் எந்த இடைத்தரகரும் இல்லை. 85க்கு முன்னாடி அரசுக்கும் சாமானியனுக்கும் நடுவில் ஜமீன்தார், இனாம்தார், மிராசுதார், மிட்டாதார், ரைட்டுங்களா, குத்தகைதார், ரெண்டர் இப்படின்ட்டு அதுக்கு கீழே அவங்களுக்கு கீழே ஏஜெண்ட், அவங்களுக்கு கீழே பெரிய தனக்காரர், அவங்களுக்கு கீழே நான் வந்து கிராம்ஸு, அவங்களுக்கு கீழே நான் வந்து தலைமை நாயுடு இப்படின்ட்டு அவங்களுக்கு கீழேயே நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த அடி நிலத்திலேருந்து விளைகிற ஒரு பங்கு அவங்க வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அரசுக்கிட்ட ஒப்படைக்கிற அந்த ஏஜெண்ட்டாக அவங்க செயல்பட்டாங்கண்ணா. அப்படி தான் அந்த இனாம் நிலம்லாம் இப்போ இந்த யூடிஆர்ல இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எடுக்கிறதுக்கே சுதந்திரம் 48 ஆகுதுண்ணா, 85 வரைக்கும் ஆகுதுண்ணா. சுதந்திரம் 47 நடந்தாலும் ஜமீன் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் 48 போடுறாங்க. சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் நிலத்தில் கை வைக்கிறாங்கல்ல, அது 48 கை வைக்கிறாங்க அபாலிஷன் ஆக்டில், அந்த மிடில் மேனு. பட் ஆனால் ஃபினிஷிங் எப்போ முடியுது, யூடிஆருக்கு முன்னாடி தான் அது முடியுது. யூடிஆர்லேருந்து தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்றைக்கி இருக்கிற டாக்குமெண்ட்னா. ஆனால் இப்போ யூடிஆர் 85னா இப்போ 2000க்கு பிறந்த பையன் இப்போ 25 வயசு ஆகிடுச்சு. அவனுக்கு இந்த பழைய நில நிர்வாக வரலாறுன்னு தெரியாது, பிரச்சனையும் தெரியாது. யூடிஆருக்கு முன்னாடி இருக்கிற உரிமையை வச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி சாமானியர்கள் அவதிப்படுறாங்க. அரசு வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, அரசு சாமானியர்களுடைய நில உடைமையையும் நில உரிமையையும் சட்டப்படி எடுத்துக்குது. சட்டப்படி சாமானியர்கள்ட்டேருந்து எடுத்துக்குது. இப்போ 1948 அபாலிஷன் ஆக்ட், 47 சுதந்திரம் அப்போ நடக்கும்பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்சல்பாரி மூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, கம்யூனிஸ்டுகளில் வர ஆரம்பிச்சு, மண் உரிமையை பற்றி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தியாகி இருந்தாருங்க.
அவர் பேர் வந்து சீனிவாச ராவ் அப்படின்னு பேர். தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் இருந்தார்னா அவர் கர்நாடகா பிராமின். அவர் அங்கே வந்து முழு நேர ஊழியராக கிராமமாக போய் வெள்ளைக்காரங்காலத்தில் ஒரு ஆக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ், RORனு பேர்னா. அதாவது யாரெல்லாம் பூமியில் வேலை செய்கிறீங்களோ உங்கள் பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த அதிகாரியும் பூமியில் கீழே போய் இறங்கி ஆய்வு பண்ணலை. UDRல 85ல் அதிகாரிகள் கீழே போனாங்க. வெள்ளைக்காரங்காலத்தில் 1935ல் அதிகாரி போல ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட், யார் யார் இருக்கிறீங்களோ பேரை கொடுங்க, நாங்கள் உங்கள் பேரை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸு சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய தோழர்களோடு இது தமிழ்நாடு முழுக்க நடந்த சட்டம். ஆனால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக நடந்து போய் அந்த ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸை முடிச்சாரு. பூமியில் குத்தகையில் இருந்தவன், சும்மா பாடுபட்டுக்கிட்டு வேலை பார்த்தவன், அவங்க பேரெல்லாம் எழுதி அவர் எடுத்துகிட்டு போய் கோட்டாட்சியர் ஆஃபீஸில் அவர் கொடுத்து அந்த ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸில் அவங்க பேர் வந்ததுனால தான் 1963ல் உழுதவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு வரும்போது பதிவு செய்யப்பட்ட உரிமையாளராக இவங்க அங்கே இருந்தது ஆதாரமானால தான் தஞ்சாவூர் கல்லர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நிலம் இறங்கினதுக்கு காரணம் அந்த சீனிவாச ராவ் அன்றைக்கி போய் வேலை பார்த்தது தான். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அன்றைக்கி வேலை செஞ்ச ஆட்கள் இன்றைக்கும் நிறைய வாய்ப்புகள் சட்டத்தில் இருக்குது. ஆனால் அது சீனிவாச ராவ் போல் வாலண்டியர்கள் தன்னார்வலர்கள் இன்றைக்கி நிலத்துக்காக வேலை செய்ய இன்றைக்கி ஆள் இல்லைன்னா வெறும் வெத்து கூச்சலாக தான் இருக்கே தவிர அதுபோல் ஒரு ஆக்ட், அதாவது உருப்படியான காரியம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா நிலம் இறங்கிறதுக்கு நம்ம எந்த அமைப்புமே பண்ணலண்ணா. அது வந்து தலித்திய அமைப்புகளாக இருக்கட்டும், அது கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் அமைப்புகள், மக்கள் சார்ந்து பேசுகிற எந்த அமைப்புகளாக இருக்கட்டும், அவங்க பண்ணலாம். அதுவும் இந்த 5 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் மௌனமாகவே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நில உடைமைகள் போகுது. ரீதியாக நீங்கள் தொடர் சொன்னீங்க, சட்ட ரீதியாக இப்போ கூட சொன்னீங்க, சட்ட ரீதியாக மக்கள் தங்கள் நிலத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் இதுவரை நீங்கள் சொன்ன UDR ஆக்ட் வரையும் அரசு போட்ட சட்டங்கள் மக்களுக்கு சாதகமாக தானே இருக்குது. அது வரைக்கும் நல்லா இருந்ததுண்ணா. UDR வரைக்கும் அது அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீனை ஒழிக்கிறாங்க, இனாமை ஒழிக்கிறாங்க, மிடில் மேனை ஒழிக்கிறாங்க. நிறைய லேண்டு பார்சல் வச்சுருக்கிறவங்களுக்கு வரம்பு கட்டி இதுக்கு மேலே நிலம் வச்சுருக்கக்கூடாது, நில உச்சவரம்புகளெல்லாம் வச்சுருக்கக்கூடாது, நீ பிரித்து கொடுன்னு சொல்லி இதெல்லாம் ஆக்ட் நடக்குதுண்ணா. கரெக்ஷன்ஸ் நடக்குதுண்ணா. சுதந்திரத்துக்கு அப்புறம் சாமானியர்களுக்கும் நிலச்சுவாண்டர்களுக்கும் ஒரு சட்டப்போர் நடக்குதுண்ணா. அப்போது பார்த்திங்கன்னா சட்டப்போர் நடக்கும் பொழுது நிலச்சுவாண்டர்கள் தான் பார்லிமெண்ட்டில் இருந்தாங்க, சட்டம் இயற்றும் குழுவில் இருந்தாங்க. அவங்க நிலத்தை வந்து அடிப்படை உரிமையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு வெள்ளைக்கார சாஸ்வதமாக இறக்குனது அப்படியே இறங்கிடும், சாஸ்வதமாக இறக்குனது அவங்களுக்கு ஆகிடும். அப்போ அதில் போய் கை வைக்க ஒரு லேண்ட் அக்விசிஷனில் நிலத்தை எடுக்க முடியாது, ஒரு சீலிங்கில் உச்சவரம்பில் நிலத்தை எடுத்து செய்ய முடியாது. அப்போ நமக்கு வந்து கேரளா கேசவானந்த பாரதி வழக்கில் ஒரு 13 பெஞ்சு அவங்க தான் வந்து நிலத்துக்குன்னு சட்டத்தை கான்ஸ்டியூஷனை கரெக்ஷன் பண்ணாங்க. ஓகே, நீங்கள் சட்ட கரெக்ஷன் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு. வேலைக்கான இடஒதுக்கீட்டில் திராவிட இயக்கங்கள் சட்டத்தை கரெக்ஷன் பண்ணாங்க அப்படி சொல்லலாம். கான்ஸ்டியூஷனில் நிலத்துக்கு தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க முத. அப்படி கரெக்ஷன் பண்ணதுன்னு அடிப்படையில் தான் லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட் வந்ததுண்ணா. நில அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு ஒன்று கான்ஸ்டியூஷனில் இருக்குண்ணா. அப்போ அதில் இது உட்காருது. ரைட் டு எக்ஸ்ப்ளாய்ட். ஒரு விவசாயியை சுரண்டக்கூடாது, அவனுக்கு உழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சுரண்டலுக்கு எதிரான உண்மை இல்லை. அவனுக்கு வந்து இந்த நிலம் அந்த லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் வருதுண்ணா. அப்போ நிலத்தோட உரிமை மேட்டிலேருந்து சரிய வேலைகள் 85 வரைக்கும் நடந்ததுண்ணா. UDR வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா மறுபடியும் யூட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குண்ணா. மறுபடியும் ஒரு 30 வருஷமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. இந்த மக்களுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட நம்ம வாழ்க்கை, நம்ம உரிமை, இதுதான் நம்மளோட இல்லை. இந்த நிலம் இருந்துட்டானே இப்போ நீங்கள் வேலை கொடுத்துட்றான், படிப்பு கொடுத்துட்றேன்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. படிப்பு தேவை, நான் இல்லைன்னா சொல்லண்ணா. படிப்பு இருக்குன்னா அவன் படித்தவனுக்கு குடும்பம் இல்லைண்ணா. படிப்பு இருக்குன்னா ஒரு தன்னுக்கால ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்க முடியலண்ணா. குடும்பம் என்பதே மண்ணில் போய் உக்காந்தா தானே வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பானா பிளாட்பாரத்துலேயும் ரோட்லேயும் சின்ன சின்ன வாடகையிலையும் சென்னை டி நகரில் போனீங்கன்னா 4 பாத்ரூமு 5 பாத்ரூம் 15 வீட்டில் உக்காந்துக்கிட்டு அவன் அதையே வாழ அதில் பழகிட்டானா. ஒரு கிராமத்தை நோக்கி போவோம், ஒரு 5 சென்டில் வச்சுப்போம், ஒரு ஏக்கர் 32 சென்டில் விவசாயத்தை சின்னதாக பண்ணுவோம், புள்ள பொண்டாட்டி குட்டியோட ராத்திரி ஒன்றா போய் சாப்பிடுவோம் அப்படின்ற எண்ணமே கிடைச்ச வருமானத்தில் கூட சாப்பிடணும். அது என்னென்னா மண்ணில் அவன் சொந்த மண்,
அப்படின்னு உட்காரும் போது தான் அவனுக்கு அந்த ரிலாக்ஸ் கிடைக்கும். இங்கே முழுக்க அவன் சர்வைவலில் மாட்டிக்கிட்டானா. சர்வைவல்னா என்ன தெரியலனா, மற்றவங்க போடுற ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இவன் ஓடிக்கிட்டே இருப்பானா. கடைசி சாகிற வரைக்கும் ஏன்டா ஓடணும் அப்படின்னே தெரியாதுண்ணா. பார்த்தா நமக்காக ஓடல போல இருக்கு, ஓடுறானுக்காக ஓடிருக்கான். கடைசி வரைக்கும் இருக்கணும். அது என்னைக்கு சால்வ் ஆகும்னா, அவனோட சொந்த மண்ணில் அதை சும்மா நாங்கள் பாண்டிச்சேரியில் சொல்லுவோண்ணா. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லுவோன்னா, ஒரு காணி 2 வீசம்னு சொல்லுவோம். ஒரு அரை கிரவுண்டுக்கு நாங்கள் அங்கே சொல்லுவோம், சின்னதாக சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மண்ணில் உட்காந்தினா உட்காந்து இது என் மண்ணுடான்னு உட்காந்து அப்படி உட்காடுறதுக்கான நேரம் இல்லைண்ணா அவனுக்கு. அது அப்போ மண் அதை கொடுக்கும், அதை கொடுக்கல. இன்னும் முக்கியமானது என்னென்னா, அப்போ தானே அதை மேலே உணர்ச்சி ரீதியாக அந்த நிலத்தை அவன் கேட்பானா. இப்போது ஒருத்தருக்கு ஒரு நிலம் மேலே இன்ட்ரெஸ்ட்டோ கவனமோ இல்லைன்னா அரசு என்ன போட்டாலும் அதை அவன் விட்டுருவான். ரைட்டுங்களா? இப்போ அரசுக்கு என்ன நிலம் எதுக்கு தேவை இருக்கு? அவங்க இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, வீடு இல்லாதவன், நிலம் இல்லாதவன், நல்லா வாழாதவனாக இருக்கான். நல்லா வாழாதவன் நல்லா இருக்கிறவனா வாழ விட மாட்டான். என்றைக்குமே இந்த உலகம் முழுக்க நல்லா இல்லாதவன் நல்லா இருக்கிறவனு சத்தியமாக வாழ மாட்டான். அது நாட்டு சண்டையாக இருந்தாலும் சரி, ஊர் சண்டையாக இருந்தாலும், தெரு சண்டையாக இருந்தாலும், அந்த டைமில் மட்டும் இவங்களை மேனேஜ் பண்ணணும் என்பதற்காக எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கட்டி கொடுக்குறாங்க. எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கும் சர்வைவல் டெம்பரவரியாக ஒன்று கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சாமானியனும் ஒரு இல்லை யூடிஆர் சொன்னீங்க, அதுவரையும் நம்மளுக்கு வந்து அப்போ தான் இந்த முழு ஏஜ் அரசும் குடிமக்களுக்குமான நேரடி தொடர்பு நிலம்ன்ற பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக என்னென்ன மாறுது? இல்லை, சட்ட ரீதியாக மாறுறது தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடிஆருக்கு முன்னாடி வருவாய்த்துறை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியே பார்க்க வருவாய்த்துறை ஒரு முகமாக இருக்கும், அது பின்னாடி ஒரு 5 முகம். அதில் ஒரு பின்னாடி லேண்டு ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, லேண்டு ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டு தமிழகம் முழுக்க ஒரு காலத்தில் இயங்கிக்கிட்டு இருந்தது. லேண்ட் ரீஃபார்ம்மெண்ட்டுக்கு ஒரு இயக்குனர் இருந்தார், கமிஷனர், அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் ஏசி. தமிழகம் முழுக்க 5 இடங்கள்ல இருந்தாங்க. அவர்களுக்கு கீழே கொஞ்சம் ஊழியர்கள் இருப்பாங்க. அவர்கள் நில உச்சவரம்பில் 1963 ஃபிக்சேஷன் ஆக்ட் மூலமாக சர்ப்ளஸ் என்று அறிவிக்கப்பட்ட நிலங்கள் 6-7 லட்சம் ஏக்கர் நிலம். சர்ப்ளஸ் லேண்ட்னா என்ன, எப்போ அறிவிக்கப்பட்டது அதை சொல்லுங்க முதல்ல, அப்புறம். அதாவது 1948 மேல்வாரி ஜமீன் இனாமெலாம் ஒழித்த பிறகு மேல்வாரி ஒழிச்சிட்டாங்க. அதே இடம் அந்த நில சுவாண்டார்களுக்கு 100 ஏக்கர் பட்டா விழுந்துச்சு. யாருக்கு? அந்த ஊர் ஜமீனுக்கே. ஓகே. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல வருதுன்னா, மேல்வார உரிமை வச்சிருக்கிறாங்க, அவங்க சொந்தமாக கொஞ்சம் பண்ணை நிலம் வச்சுக்குவாங்க. மேல்வார உரிமை ஒழிச்சிட்டாலும் மீதி இருக்கிற பண்ணை நிலங்களும் மீதி இருக்கிற புறம்போக்கு நிலங்கள் எல்லாமே இவங்க பேர் ஜமீனுக்கு வந்துருச்சு. அப்போ இவங்களுக்கு வரம்பில்லாமல் நிலம் வந்துருச்சு. அப்போ அது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் பாலிசி. ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஏக்கர் ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்பது புஞ்சியாக இருந்தால், மானாவாரியாக இருந்தால் அது 4 ஏக்கர். ஓகே. இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய கணக்குப்படி நான் புஞ்சியாக இருந்தால் அது 2 ஏக்கர், நஞ்சியாக இருந்தால் அது 1.5 ஏக்கர். இந்த இப்போ ஸ்டாண்டர்ட் ஏக்கரில் மானாவாரிய கணக்கு வச்சு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் இருந்தால் 120 ஏக்கர் பூமியில் இருக்கிற மாதிரி. அப்போ அவருக்கு வரம்பு கட்டும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து இப்போ குறைஞ்சது நீ வந்து 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் வச்சுக்கணும், 60 ஏக்கர் தான் வச்சுக்கணும் அப்படின்னு வரம்பு கட்டிட்டாங்க. அப்போ அது வரைக்கும் வரம்பு கட்டுற வரைக்கும் லேண்டை எடுக்கிறது, அவருக்கு அறிவிக்கிறது, அவருக்கு நோட்டீஸ் பண்ணுறது, அவரோட ஆவணங்கள்லாம் பரிசீலிக்கிறது, இதெல்லாம் லேண்டு ரீஃபார்ம் ஆக்டில் ஃபிக்சேஷன் ஆக்டுன்னு பேருண்ணா. இதில் 4 ரெஜிஸ்டர் இருக்குண்ணா. மாஸ்டர் ரெஜிஸ்டர் 1, மாஸ்டர் ரெஜிஸ்டர் 2, மாஸ்டர் ரெஜிஸ்டர் 3. இந்த 3 ரெஜிஸ்டரும் அந்த நிலங்களை, இதுக்கு பேர் வந்து லேண்ட் ரீஃபார்ம் எல்ஆர் மாஸ்டர் ரெஜிஸ்டர். ஓகே, எல்ஆர் மாஸ்டர் ரெஜிஸ்டர். இந்த 3 ரெஜிஸ்டரும்னா வந்து ஒரு நிலச்சுவாண்டார்கிட்ட எத்தனை ஏக்கர் இருந்தது, அவர்கிட்ட இப்போ நாங்கள் எவ்வளோ ஏக்கர் எடுத்திருக்கோம், வரம்பு கட்டிட்டோம் அப்படின்னு 3யோட முடிஞ்சிடணும். அப்போ அங்கே நமக்கு ஒரு 30லேருந்து 40 ஏக்கர் வந்து அந்த கிராமத்தில் சர்ப்ளஸ்னு கிடைக்குது. இந்த ஃபைலுக்கு மாஸ்டர் ரெஜிஸ்டர் 3ல் இருக்கணும். ஓகே, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ட் இருக்குண்ணா, டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட். ஓகே, இது மாதிரி எவ்வளோ சர்ப்ளஸ் 6 லட்சம் ஏக்கருக்கு ஐடென்டிஃபை பண்ணாங்க தமிழ்நாட்டில். சர்ப்ளஸ் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த 6 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இதை மாஸ்டர் ரெஜிஸ்டர் 4ல் நிலமற்றவர்களுக்கு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நிலத்தை கொடுப்பாங்கண்ணா. அது வந்து டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட், டிஎஸ்எல்
ஆக்ட் டிஎஸ்எல் ரூல்ஸ்னு இருக்குண்ணா. இதன் அடிப்படையில் அந்த கமிஷனர் அந்த ஏசி என்ன பண்ணுவார்னா, நிலமற்ற ரயத்துகள் விவசாயிகளுக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டு அவன் விவசாயம் பண்ணுறான்னு பார்த்தா அவங்ககிட்ட இருந்து 20 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பெறுவாங்க. அதுக்கப்புறம் முழு டைட்டிலும் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் எஃப் பட்டான்னு பேர். எஃப் பட்டா வாங்கிட்டா அவன் சர்வ சுதந்திரமாக அதை அவன் அனுபவிச்சுக்கலாம். இதுக்குள்ளே அவன் விற்கக்கூடாது, விதி மீறக்கூடாது. அப்படி மீறினா இவங்க உள்ள பூந்து மறுபடியும் வேற ஆளுக்கு மாற்றி விடுவதற்கு ஒரு நிர்வாகம் பார்த்தாங்க. ஓகே, இந்த கமிஷனர் இப்போ என்னன்னா 2012 இந்த ஏசி ஆஃபீஸ் எல்லாம் கலைச்சிட்டாங்க. 2012 பண்ணல 15ஓட சர்ப்ளஸ் லேண்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் லேண்ட் இருக்குன்னா எவ்வளவு இருக்குன்னா இன்னும் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் இருக்குண்ணா, ஏக்கர் இருக்குண்ணா. 3-4 லட்சம் ஏக்கர் கணக்குல இருக்குண்ணா சர்ப்ளஸ் லேண்டு. அதாவது புறம்போக்கு இல்லாம இது உபரி. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சர்ப்ளஸ் லேண்டு நம்ம பேப்பரில் இவங்க மாஸ்டர் ரெஜிஸ்டர் 3ல இருக்கோம். அந்த ஊரில் இருக்கிற நிலச்சுவான்தார் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்க போட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருப்பார். அதை இவங்க நடத்த மாட்டாங்கண்ணா. இங்கே தான் ஆஃபீஸ் இல்லையே, இது ஹோல்டாகவே மாறிடும்ண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா 37A 37Bன்னு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டில் ஒரு செக்ஷன் இருக்குண்ணா. கல்லூரிகள் கட்டணும் அல்லது தொழில் நிறுவனங்கள் கட்டணும்னா இதில் இந்த நிலத்தை அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த அந்த மக்களுக்கு பாதிப்புகளை கேட்டு வாங்கிக்கலாம். இதன் அடிப்படையில் நிறைய போலி கம்பெனிகள் தேனி பக்கத்தில் ராஜஸ்தான் கம்பெனியெல்லாம் வாங்கியிருக்கேன். இது போல் அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க. நீங்கள் காசாகரனடேன்னு நாவலூரில் ஒரு பெரிய சிக்கல் பார்த்தீங்கல்ல, அது ஒரு இது போல் ஒரு சர்ப்ளஸ் லேண்டு பிரச்சனை தானே. அது வந்து உங்களுக்கு நாவலூர் ஜமீன்தார்ண்ணா, நாவலூர் தாளம்பூர் ஜமீன்தார்ண்ணா. அது சர்ப்ளஸ் லேண்ட் ஆக்ட், சர்ப்ளஸ்லாம் அது பிரச்சனை. இதுக்கெல்லாம் பட்டா கொடுத்து வித்துட்டான். எது அந்த ஏசியா இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆக நாம் முறைகேடுகளுக்குள்ளே போகல. என்ன நடந்ததுன்னா, டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய கரங்களை அதிகப்படுத்தி மறுபடியும் மைக்ரோவாக கீழே போகணும். 3 மாவட்டம் போனேன், அடுத்து மாவட்டம், அடுத்து பிளாக் வைஸ் போய் நிலமற்றவனை ஐடென்டிஃபை பண்ணி சாமானிய நீ நிலத்தை விழுதுக்கோன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குற வேலையை செய்யறதுக்கு தான் அந்த சட்டம் போடப்பட்டுச்சுன்னா, அந்த சட்டம் போட்டாங்கன்னா. ஆனால் இப்போ என்னென்னா சுருக்கிட்டு அந்த ஆஃபீஸ் ஏசி ஆஃபீஸை கலைச்சிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குது, சென்னையில் லேண்ட் ரிஃபார்ம் ஆஃபீஸு. அவர்கள் நேரடியாக அவங்களுக்கு கை காலே கிடையாதுண்ணா. அவங்க ஒரு மூளை டாக்குமெண்ட்டை மட்டும் சேவ் பண்ணி பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம்ண்ணா. கை கால் இருந்தால் தானே கீழே போய் இறங்கி போய் வேலை செய்வாங்கண்ணா. களப்பணியாளர்கள் இல்லைண்ணா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபைலை கோட்டாட்சியர் பார்த்துக்கிட்டோன்னு விட்டுறாங்கண்ணா. கோட்டாட்சியர்கிட்ட பல வேலைகள் இருக்குன்னா அதில் 10ஓட 11 இந்த 4 மாதம் ரெஜிஸ்டரும் இருக்குது போய் ஒதுங்கிடுச்சு. இந்த 4 மாதம் ரெஜிஸ்டரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ணிச்சு. இப்போ இந்த 4 மாதம் ரெஜிஸ்டரும் ஒரு மூலையில் கோட்டாட்சியர் டேபிளில் இன்றைக்கி இருக்குன்னா, அவர் இது மாஸ்டர் ரெஜிஸ்டர் எப்படி இருக்குன்னு எந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸரும் இப்போ புதுசாக வந்தவங்களும் சரி பழைய ஆளும் சரி எடுத்து பார்க்குறது இல்லைன்னா, அதில் நிறைய ஓட்டை பிழையெல்லாம் இருக்குண்ணா. நிலச்சுவார்ந்தார்கள் வேலை செய்கிறாங்க, அதில் நிறைய டிடிபி மாஸ்டர் ரெஜிஸ்டர் இருக்குது, அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணா. உண்மையாக என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. ஆக இந்த லேண்ட் ரிஃபார்ம் இடையில பூமிதானம்னு ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது இல்லையா? இப்போது இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி சுருங்கி லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் இப்போ வந்து காயடித்து சுருக்கி இப்போ கக்கத்தில் இருக்கோ, அரசோட கக்கத்தில் இறங்கி வேலை செய்யாமல் இருக்குது. இதன் மூலமாக பாதிக்கப்பட போகிறது சாமானியனுக்கு நிலம் இறங்குற வேலை பாதிக்கப்படுது. இதே போல் பூமிதான இயக்கம்னு இருக்குண்ணா. இந்த பூமிதான இயக்கத்தில் 1 லட்சம் ஏக்கர் அளவுக்கு வந்து வினோபாவே அப்படின்றவரோட தலைமையில் இங்கே மதுரையை சுற்றி நிறையவும் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலும் பூமிதானம் மட்டும் இல்லைன்னா கிராமதானம்னு ஒன்று இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. முதல்ல பூமிதானத்தை சொல்லிவிட்டு நான் கிராமதானம் வரேன். பூமிதானத்தில் என்னென்னா, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாமானியர் யாராவது ஒரு நிலச்சி வாழ்ந்தார் கிஃப்ட் கொடுத்துடலாம். அந்த கிஃப்டை இவங்க ஆடிட் பண்ணி இவர் தகுதியானவர் தானா, இது முழுமையான தானம் தானா செக் பண்ணி அதை ஊர்ஜிதப்படுத்தி ஒரு நோட்டீஸ் போட்டு ஒரு பேப்பரில் வெளியிட்டு பத்திர ஆஃபீஸில் பதிகிறதோட வேலை சார்பதிவாளர் இது தாலுக்கா வட்டாட்சியரோட வேலை. இது போல் ஊர்ஜிதப்படுத்தப்படாமல் 27,000 ஏக்கர் இன்னும் பெண்டிங். பூமிதான நிலங்கள்லேயே இந்த ஊர்ஜிதம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து அடுத்த கட்டமாக நிலமற்றவர்களுக்கு நிலத்தை கொடுக்கலாம். இதை கொடுக்கல. அடுத்து பூமிதானத்தை பெறுகின்ற வேலை கிடையாது. இப்போ தானம் இன்றைக்கும் பெறலாம். இப்போ நீங்களும் நானும் நினச்சா கூட சரி ஒரு 50 சென்ட் நான் பூமிதான போர்டுக்கு எழுதி வைக்கிறேன். பூமிதானம் இயங்குனாங்கன்னு எழுதி வைக்க முடியும். ஒரு இடம் நிறைய பேருக்கு நான் கொடுத்து பூமிதானம் இயங்க 1 சதுரடியாவது எழுதி வைக்கலாம். 50 சதுரடி எழுதலாம். கோயிலுக்கு எழுதி வைக்கிறோம், அதை எழுதி வைக்கிறோம், இது விவசாயிக்கு போகணுன்ட்டு.
ஏன்னா அந்த பணியாளர்களே இல்லைண்ணா. சர்வோதயா மூமெண்ட்டு அவங்களாம் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த காலத்தில், அதெல்லாம் இல்லைண்ணா. எல்லாத்தையும் கலைச்சி மறுபடியும் ரெக்கார்டு டாட்டாவை மட்டும் காப்பாற்றுறதுக்காக சென்னை எழிலகத்தில் இந்த பூமிதான ரெக்கார்டு எல்லாமே அங்கே வந்து மூட்டையாக வந்துருச்சுண்ணா. அடுக்கி வச்சு பத்திரமா வச்சு பாதுகாக்கிறாங்களே தவிர, அந்த பூமிதான இயக்கம் வினோபாவோட சோல் என்ன சொல்லிச்சு, அவர் எதற்காக வேலை பார்த்தாரு, என்ன வேலை செய்ய போய் ஆடிட் பண்ண சொன்னார்ண்ணா. 3 வருஷத்துக்கு மேலே அவன் விவசாயம் பண்ணாமல் இருந்தால் வாங்கி நிலமற்றவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார்ண்ணா. அந்த தணிக்கை நடக்கலைண்ணா. அதாவது நிலத்தை கீழே இறங்கிறதுக்கான எந்த கை கால் வேலையும் அரசு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை நடத்துறதுக்கு வேலை செய்யலை அப்படின்றது தான் இந்த பூமிதான நிலம். இன்றைக்கி 27,000 ஏக்கர் அரசு ஊர்ஜிதப்படுத்தப்படாமல் இருக்கு. ஓகே ரைட்டுங்களா? இப்போ இதில் லேஅவுட் போட்டுடுறான், இதில் எவனாவது ஃப்ராடு பண்ணி வித்துடுறான், இதை தெரியாமல் வாங்கிட்டு இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் பாடாப்படுறான். இந்த நேரத்தில் வாங்கிட்டு இந்த லேண்டை எடுத்துகிட்டு போய் டிக்கில் போட்டு லோன் போட்டுறான், ஏமாத்திடுறான். அரசை ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் போய் லோனை போட்டு பூமிதான, அதாவது உங்களுக்கு வில்ஃபுல் டிஃபால்டர்னு சொல்லுவாங்க. லோன் போட்டு வில்ஃபுல் டிஃபால்டர் அவனுக்கு இந்த நிலத்தை பற்றி முழு விவரம் தெரியுதுண்ணா. வில்ஃபுல் டிஃபால்டர் எல்லாம் இந்த கேப்பில் பூந்து விளையாடுறாங்கன்னா இதனாலையும் மக்களுக்கு நிலம் இறங்குறது தடுக்கப்பட்டுருச்சுண்ணா. பூமிதான நிலத்தில் ஒரு கேஸ்ண்ணா, ஒட்டச்சத்திரம் பகுதியில், ஒட்டஞ்சத்திரத்தில் செம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குண்ணா. செம்பட்டியிலேருந்து மதுரைக்கு ஒரு பெண்டு இருக்கணும். அந்த இடம் பூமிதான நிலம்னு கணக்கில் பதிவாயிருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாமானியன். அவர் வீட்டில் பாகப்பிரிவினை போட்டு வந்த சொத்தில் பணத்தில் நான் கடை ஆரம்பித்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அவர் வாங்குறாரு. அவர் வாங்குற வரைக்கும் அது பூமிதான நிலம் கிடையாது. அவர் எல்லா ரெக்கார்டையும் செக் பண்ணி தான் முறையாக வாங்குறாரு. அதற்கு பிறகு பூமிதானம் 2019 இதெல்லாம் பூமிதான நிலம் 0 மதிப்புன்னு போடுறாங்க. மனுஷன் 2017 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாரு. 2019 அது பூமிதான நிலம்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு அடமானம் போடணும் ஒரு லோனுக்காக போகும்போது ஏறக்குறைய மனுஷனுக்கு நெஞ்சை வெடிச்சு போச்சுன்னா மொத்த லைஃப் ஸ்டைல் பணத்தை அதில் போட்டுட்டு பூமிதானம் 0 ஆக்கிட்டாங்க. அப்போ அவர் என்கிட்ட வரும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா, நிறைய பிழை இருக்குண்ணா, செக் பண்ணிவிடுவோன்ட்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பூமிதான போர்டை போய் உள்ளே ஆராய்ந்தா அந்த கிராமத்தில் 419வது சர்வே நம்பர் பூமிதானம். ஆனால் உண்மையான அது பூமிதானம் வந்து வேறு கிராமத்தில் 419, ஒரே தாலுக்கா. இவங்க இந்த டிடிபி டைப்பிங்கில் கூட அங்கே உட்காந்து இவங்க பண்ணுறதுல ஒருத்தன் வாழ்க்கையே போகுதுண்ணா. இதை போராடி பிடிச்சி அவருக்கு ஒரு உயிரை கொண்டு வந்து அவருக்கு இதை இப்படி தான் கொண்டு போகணுன்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அதாவது ஏற்கனவே நிலங்களை கொடுக்காம விட்டாச்சு, அப்புறம் காப்பாற்றுறன்ற பேர் இருக்கிற நிலங்களை காப்பாற்றுன்ற பேரில் அந்த ரெக்கார்டு ஒர்க்குகளை தவறுகள்லையும் மக்கள் மாட்டுறாங்கண்ணா. அதனால் வந்து பூமிதான நிலம் என்றைக்கு மாவட்ட அளவில் இறங்குதோ எல்லாருமே பெரிய பேரரசர் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆகிட்டாங்கண்ணா. ஜமீன்தார் பேரரசர் என்ன பண்ணுவார்னா ஜமீன்தார்கிட்ட பொறுப்பு விட்டுட்டு அவர் பார்த்துக்குவார்னா, ஜமீன்தார் என்ன பண்ணுவார்னா பெரிய தண்டக்காரரை விட்டு அவர் பார்த்துக்குவார்னா, பெரிய தண்டக்காரர் அந்த ஊரில் தெருவில் 2 காவக்காரனை விட்டு பார்த்துக்குவாங்கண்ணா, கீழே இருக்கிறவன் இருப்பானா. இப்போ கனெக்ஷனே கிடையாது. நேராக ஜமீன்தார் மட்டும்தான் பெரிய ஆள் தான் இருக்காங்க. கீழே வரைக்கும் மக்கள்கிட்ட கனெக்டட் இருக்குல்லண்ணா. இந்த ட்ராவல் பண்ணி இது இப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே, விஓஓ ஆர்ஐ இவங்க தான் கொடுத்தாகணுண்ணா. இந்த எந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்குன்னு தனி கேடர் இல்லாமல் வேலை செய்யாமல் இதில் கண்டிப்பாக மக்கள்கிட்ட இவங்க வேலை செய்கிறதுக்கான காசை வாங்கிக்கலாம். இல்லாதனால இப்படி இந்த நிலமும் வீணாக போய் மக்கள்கிட்ட நிலத்தை எடுக்கிற வேலையை அவங்க பார்க்குறாங்க. அதாவது கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இதுக்கிடையில் வந்து நம்மளுடைய ஹெச்ஆர்என்சியும் சரி வக்ஃப் போர்டும் சரி அவங்களும் நிலத்தை கையாளுறதுல நிறைய குளறுபடிகள். இந்து சமய அறநிலையத்துறை வந்து விடுங்கண்ணா, அவங்க கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாகவே நிலத்தை வந்து எப்படி மீட்கணும், மக்கள்கிட்ட சொத்தை காப்பாற்றணும், ஹெச்ஆர்என்சி சொத்தை காப்பாற்றணும்னு ஒரு கான்செப்ட் போட்டு அவங்களுக்கு எஜுகேஷன் பண்ணி அவங்களுக்கு யூடிஆர் சட்டம்னா என்ன, யூடிஆருக்கு முந்தைய சட்டம்னா என்ன, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வேலை செய்கிறாங்கண்ணா. வக்ஃப் போர்டுக்கு அந்த பயிற்சியே கிடையாதுண்ணா. அது இப்போ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஒரு சிஓ ஒருத்தரை போட்டுக்கிறாங்கண்ணா. அது வந்து தீனுக்கே எதிரான, குரானில் சொல்கிறாருல தீனுக்கே எதிரான, குரானுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, வக்ஃப் போர்டுக்கும் சம்மந்தமே இல்லைண்ணா. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிஓ என்ன போட்டு அவர் ஒரு கடந்த இந்த ஆட்சி வந்தவுடனே உண்மையாகவே இவங்களுக்கு கொஞ்சம் திமுக ஆட்சி வந்த உடனே இவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடணும். இந்த இஸ்லாமியத்தில் இருக்கிற மோசடி பண்ணுறவங்க, மக்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு யாரும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடணும். அவன் என்ன பண்ணுறான், அந்த சிஓ என்ன செய்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற 560 சார்பதிவகத்துக்கும் எங்களுடைய சட்டப்படி
இதில் இந்த வித்தொத்தி தானம் எது நீங்கள் பண்ணாலும் அது செல்லாது. ஏன்னா அவங்க சட்டத்தில் அது வந்து சொல்லியிருக்கு. நீங்கள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் படி நீங்கள் பத்திரம் வாங்கி விற்றாலும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் எங்கள் சொத்தை நீங்கள் விற்க முடியாது. உண்மை தான், அதில் அது வந்து கண்டிஷன் இருக்குது. அப்போ அந்த கண்டிஷன் படி நீங்கள் இந்த சொத்தெல்லாம் பத்திரம் பண்ணாதீங்க. வக்ஃப் போர்டுன்ற ஒரு ஆவணமே அவங்க 1860 கையில் வச்சுருக்காங்க. அன்றைக்கி இருக்கிற சர்வே நம்பர் வேறு, இன்றைக்கி இருக்கிறது 3 சர்வே 4 சர்வே நடந்து அதோட சர்வே நம்பர் இன்றைக்கி மாறி இருக்கு. அதை பற்றின ஒரு சரியான விவரமெல்லாம் அவங்கக்கிட்ட புள்ளி விவரம்லாம் இல்லைண்ணா. அடுத்து ஒரு பதிவுத்துறையில் நோட்டீஸ் அனுப்புகிறோன்னு வைங்கண்ணா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரேன், அல்ல உங்களோட மகள்கிட்ட சொல்ல வரேன், இல்லை உங்கள் மனைவிட்ட சொல்ல வரேன்னா, முதல்ல நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அண்ணா இந்த மாதிரி இருக்குன்னா இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 560 ரெஜிஸ்ட்ராருக்கு பண்ணணுன்னா முதல்ல வந்து ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லணும்ண்ணா. ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 560 ரெஜிஸ்ட்ராருக்கும் சொல்லணும்ண்ணா. இவங்க ஒரு 6-7 ஒரு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. 560 ரெஜிஸ்ட்ராருக்கும் நம்ம லெட்டர் அனுப்பணுன்ட்டு 560 ரெஜிஸ்ட்ராருக்கும் இது ஒரு கடமையாக செஞ்சு ஒரே நாளில் ஒரு 3 நாளில் தமிழ்நாடு முழுக்கிற சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வக்ஃப் போர்டுக்காரன் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரார் முழிக்கிறார், எனக்கு டிஆர் சொல்லுவார், டிஆர் இல்லைன்னா ஐஜி சொல்லுவார், சுற்றறிக்கை டைரெக்டாக எங்கேருந்து வருது? அதாவது சட்ட அதிகார அமைப்பு, ஒரு சட்ட அதிகார அமைப்பு இன்னொரு சட்ட அதிகார அமைப்பு தலைமைக்கு சொல்லி அங்கேருந்து வரணுண்ணா. இது போல் ஒரு ஏடாகூடமாக சட்ட குழப்பத்தை பண்ணிட்டாங்கண்ணா. பத்திரம் நடக்கலைண்ணா. ஏன்னா பயப்படுறார் ரெஜிஸ்டர். கல்யாணம் வச்சுக்கிட்டு, காட்சி வச்சுக்கிட்டு, நிறைய பதிவு வச்சு நம்பி பணம் வரும்னு ஃப்ளோ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க நேற்று வந்துருச்சு இப்போ அவனுக்கு வக்ஃப் போர்ட்லேருந்து நோட்டீஸு அப்படின்னு கிட்டத்தட்ட 2-3 பேர் ஹார்ட் அட்டாக் எங்கள் பெருந்துறை பக்கம். அப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முறையாக இதுதான் வக்ஃப் போர்டு நிலம், அதை ஆடிட் பண்ணி அது தற்சமயம் யூடிஆரில் இந்த சர்வே நம்பராக இருக்குது, அதுதான் இந்த நம்பர், அதுக்கான கரெக்டான கொகரன்ஸ் ஒத்திசைவு எடுத்து அதை கரெக்டாக ஆடிட் பண்ணி நோட்டீஸ் எங்கே அனுப்பணும், ஐஜிக்கு அனுப்பி அங்கேருந்து போனால் எந்த தப்புமே சொல்லணா. அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து சம்பந்தம் இப்போ என்னென்ன நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கண்ணா. இப்போ நாங்கள் என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு. இவங்க விவரம் இல்லாமல் கொடுத்துட்டாலும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சாமானியர்கள் போய் என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு. வக்ஃப் போர்டுக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வந்துடுறோண்ணா. இன்ஸ்பெக்டர் என்ஓசி தப்பாக கொடுத்தாலும் நாங்கள் அதை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. என்ஓசி செல்லிங் நடக்குது. என்னது திருச்சியில் என்ஓசி வக்ஃப் போர்டு என்ஓசி திருச்சி சுற்று வட்டாரத்தில் வக்ஃப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எந்த பக்கமாக இருக்கட்டும், அங்கே என்ஓசி செல்லிங் நடக்குதுண்ணா. தீனுக்கு எதிராக இவங்க செய்கிறாங்க. வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாத்தின் அறத்தை காப்பாற்றுவதற்காக சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். அறத்தை மீறி அறத்துக்கு எதிராக இவர்கள் சொத்துக்களை காப்பாற்றுறாங்கன்னா, வணிக வளாகம் கட்டணும், சினிமா தேட்டர் கட்டணும்னு எல்லாமே தீனுக்கு எதிரானதுண்ணா. ரைட்டுங்களா? இது வக்ஃப் போர்டு இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இல்லை, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த வேலையை இவங்க பார்த்ததில் தான் செந்துறை கிராமத்தில் திருச்சியில் மேல்வார உரிமையில் பாய் இருக்கார், குடிவார உரிமையில் செந்துறை கிராமம் இருக்குது. செந்துறை கிராமம் இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி போடுற மொத்த பிராமினோட கிராமம். அந்த கோயில் மொத்த பிராமின் இன்சார்ஜ் நோட்டீஸ் அங்கேயும் அனுப்பிட்டாங்க. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் இந்த பரபரன்னு வேலை செஞ்சாங்கல்ல, அங்கேயும் நோட்டீஸ் போயிடுச்சு. அங்கே உக்காண்டிருக்கிற பாபின்னு ஆல் இண்டியா ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு உக்காண்டிருக்கிறாள். ஏன்னா இந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா, சிலபஸ் மாறினாலும், மேல்வார உரிமை எந்த உரிமை மாறினாலும் எங்களுக்கு உரிமை சாஸ்வதமானது அப்படின்னு வக்ஃப் சட்டத்தில் இருக்குது. நில சீர்திருத்தம் என்ன நடந்தாலும் எங்களோட உரிமையை அது கட்டுப்படுத்தாது அப்படின்னு இந்த சட்டத்தை கரெக்ஷன் பண்ணணும். ஆனால் இவங்க அதன் அடிப்படையில் மொத்த கிராமமே எங்களுது, மேல்வார உரிமையை தான் அவங்க சொல்கிறாங்க, மொத்த கிராமமே எங்களுதுன்ட்டு. இப்போ அவங்க இது பெரிய பிரச்சனையாகும்ன்ட்டு அது இவங்க பண்ண இந்த நோட்டீஸ் போட்டனால தான் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாட்டில் இந்த வக்ஃப் போர்டுக்காரங்க பண்ண நோட்டீஸ்னால செந்துறைக்கு அக்ரகாரத்துக்கு போனதுனால அது இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் உண்மையாகவே சொத்தை காப்பாற்ற வேண்டிய நல்ல வக்ஃபு சொத்தெல்லாம் போராடுற அளவுக்கு சட்ட திருத்தம் வந்தது. காரணமே இங்கே இந்த ஆட்சியில் இந்த வக்ஃபு இந்த சிஓ பண்ண கைங்கரியம் தானேன்னு சொல்ல வரேன். இங்கே போட்ட விதை தான் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு வந்திருக்குன்ற அது ரொம்ப முக்கியமான தகவல் தான். கரெக்ட். அதே போல தானே இந்து அறநிலையத்துறை, இந்து சமய இனாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்து அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும்னா நாம் நிலங்களை வந்து நம்ம 2-3 பிரிச்சுருவோம். நேரடியாக கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நாம் விட்டுறலாம், அது நேரடியாக அது கோயிலுக்கு பற்றி நான் வந்து என் கைப்பட இந்த கோயில் நீங்களே தானமாக எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துடலாம், அதை ஒன்றும் கேட்க முடியாது. ஓகே, காஞ்சிபுரம் போங்கண்ணே, காஞ்சிபுரத்தை சுற்றி அந்த காலத்திலேயே கோயில் நிலம்தான். 1912 ஒரு கிரைய பத்திரம் இருக்குது. அந்த கிரைய பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா இஜா கிரயம்னு இருக்குண்ணா. என்னது இஜா?
IJA இஜாக்கிரயம்னு இருக்குண்ணா. இஜானா என்னன்னா லீஸ்னு அர்த்தம். லீஸ். ஓகே. அந்த காலத்தில் என்ன அதாவது அப்சல்யூட் கிரயம், சுத்த கிரயம், இஜாக்கிரயம்லாம் அன்னைக்கு நம்ம பிரித்து எழுதும். இப்போ கிரையன்ற வார்த்தை மட்டும் தான் நமக்கு தெரியும். இந்த இஜாக்கிரயனா அது லீஸ் மாதிரி. இந்த இடத்த நீ அனுபவிச்சுக்கோ, எடுத்துக்கோ, இதுக்கான வரி வகைராக்களை இந்த கோயிலுக்கு கட்டிக்கோன்னு கிரைய பத்திரத்துலேயே இருக்கும். குடிவார உரிமையில் அந்த பத்திரம் இருந்ததுன்னா கோயிலோட சொத்து, கோயில்கிட்ட வாடகை கொடுக்க வேண்டியது, அவன் விற்றுட்டு போகிறான், இஜாக்கிரயன்னு இருக்குண்ணா. அடுத்த 56 வரும்போது சுத்தக்கரையமாக மாறிடுச்சுண்ணா. இந்த பத்திரத்தில் உங்களுக்கு கோயிலுக்கு உண்மையாகவே உரிமை இருக்கிற இனங்கள்னு ஒன்று இருக்குது. டைட்டில் அவங்களுதுண்ணா. அதாவது கோயிலோட டைட்டில் அவங்களுது. அது நம்ம அதனை அவர்கள் மீட்பதிலேயோ, அதில் அவர்கள் வரி கேட்பதிலேயோ, வாடகை கேட்பதிலேயோ, அதை பாதுகாப்பதிலேயோ, அதை ஆவணப்படுத்துவதிலேயோ எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த HRNC அதிகாரிகளுக்கு ஒரு கேப் இருக்குது. சாமானியர்களுக்கு சில விவரங்கள் தெரியல. அப்போ அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, HRNC அதிகாரிகள் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்கண்ணா. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, இது போல் நேரடியாக கோயில் இருக்கிற இடத்துக்கு ஒரு 10 பேருக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம். அவங்களோட ஆக்டில் 77 ஆக்கிரமிக்கிற 77 ஆக்கிரமிக்கிற HRNC ஆக்டில் அப்படின்னு அவங்க ஆக்கிரமிப்பாக்கட்டுறதுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம். இவங்ககிட்ட கொடுத்து என்ன பிரயோஜனம்? உண்மையாக அங்கே பக்கத்தில் ஒருத்தர் பட்டால கடை வச்சுருப்பான். கொடுக்க போகும்போதே அவனுக்கு ஒரு 2 கொடுத்துட்டு வைங்களா, பதறிக்கிட்டு ஓடி வருவான். ஆனால் கஸ்டமர் கம்பெனியை நோக்கி ஓடி வரணும். என்னது? ஓகே, ரைட்டுங்களா? அதனால் கொடுக்குறதான் கொடுக்குற, 40 ஏன்னா கொடுக்குற, இன்னும் ஒரு 20 அங்கேருந்து ஒரு லைனு. இவங்களுக்கு அதில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குண்ணா. சந்தேகப்பட்டாலும் கொடுக்கலாம். அது ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அதாவது நிலத்தை மீட்க அந்த ஏரியாவை தானே இவங்க கரெக்டாக பயன்படுத்தி அங்கே போய் கொடுத்துட்றாங்க. யார்கிட்ட? அவன் ஓடி வந்துடுறான். NOC செல்லிங். என்னது? NOC செல்லிங். அங்கே ஓடி வந்துடுறான். அப்போ இல்லாத நிலங்களுக்கு கொடுக்குறீங்க, இல்லாத நிலங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் கரெக்டாக ஆவணத்தை பார்த்து கொடுக்குறதில்ல. அடுத்து யாராக இருந்தால் முதல்ல நோட்டீஸ் அனுப்பிடுவான். ரெக்கார்டு அவன் எடுத்துகிட்டு வரட்டும். இவங்க செக் பண்ணுறது கிடையாது. அந்த ஜமீன் மனோபாவத்திலே இருக்கிறாங்க. ரெக்கார்டு அவங்க எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம எதுவுமே பண்ண வேணான்ட்டு. அதுக்கப்புறம் இனாம் நிலங்கள்னு இருக்குண்ணா. இந்த இனாம் நிலங்கள் செக்மெண்ட்ன்றது கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் வரலாறுங்க. எல்லா ராஜாக்களும் நிலங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நிலங்களை அன்றைக்கி அது அன்றைய நில நிர்வாக முறையில் அது ஒரு முறை இனாம் நிலம்ன்றது. இப்போ இனாமெல்லாம் ஒழிச்சாச்சு. இனாம்ன்ற முறையே அது ஒரு இடைத்தரகர் முறை. அது ஒரு மேல்வார உரிமையில் ஒரு இடையீட்டாளர் உரிமை முறை. அதை முழுமையாக இப்போ நம்ம ஒழிச்சிட்டோம். ஆனால் அந்த முறை இந்த சட்டத்தில் அதன் அடிப்படையில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு HRNCக்காரங்க உள்ளே வராங்க. அந்த உரிமை அடிப்படையில் எனக்கு உரிமை இருக்குதுன்னு அவங்க உள்ளே வராங்கண்ணா. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இனாமை நாம் 2 இனாமாக பிரிக்கலாம். மேஜர் இனாம், மைனர் இனாம்னு பிரிக்கலாம். மேஜர் இனாமை பார்த்திங்கன்னா 26/1963 ஆக்ட் படி, 26/1963 ஆக்ட் படி இனாமை ஒழிச்சாங்க. மைனர் இனாமை 30/1963 ஆக்ட் படி அந்த இனாமை ஒழிச்சாங்க. இது என்னென்னா, நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கிறீங்கன்னா, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு நீங்கள் ரெகுலராக ட்ரெஷரியெல்லாம் வச்சு இப்போ போடுற மாதிரி சம்பளம்லாம் போடுறது கிடையாது. எனக்கு அந்த கிராமம் முழுக்க நீ அந்த நிலங்களை முழுக்க நீ பார்த்துக்கப்பனா நானும் விவசாயம் பண்ண போகிறதில்ல. நான் எனக்கு கீழே யார்கிட்டயாவது சப்லீஸுக்கு விட்டுட்டு நீ விவசாயம் பண்ணுவேன். அதுலேருந்து வர வருமானத்தில் குடிவாரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு மேல் வாரத்தை நானே வச்சுக்க உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதுதான் இனாம். அதாவது இனாம் ஜமீன் என்ன பண்ணுவார்னா, கீழே தனக்கு கீழே விவசாயம் பண்ண வச்சுட்டு அதிலேருந்து ஒரு 4 பங்கை வாங்கி 6 பங்கை கீழே கொடுத்துட்டு 4 பங்கை வாங்கி 1 பங்கை அவர் வச்சுக்கிட்டு 3 பங்கை ராஜாவுக்கு உங்ககிட்ட கொடுத்துருவாருண்ணா. யார்? ஜமீன். ஜமீனை விட இனாமு ஃபைனான்ஸாக உயர்ந்தவர். ஜமீனாவது 1 பங்கு வச்சுக்கிட்டு கொடுக்கணும். இவங்க எதுவுமே தர தேவையில்லைண்ணா. எது? இந்த இனாம் எதுவுமே தர தேவையில்ல மேலே. அது எதுக்காகனா, நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் பட்டுக்கோட்டை வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய சத்திரம் இருக்குது. நம்ம சரபோஜி மகாராஜா கட்டியிருக்கார். அவர் எதுக்காக சொல்லி கட்டுறாருன்னா, ராமேஸ்வரத்துக்கு யாரெல்லாம் நடந்து போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு தங்கவும் சாப்பாடு போடவும் அவங்களுக்கு ஒரு சத்திரம் நான் கட்டிக்கிறேன். அந்த சத்திரம் தொடர்ந்து இயங்கணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, கார்பஸ் பண்டு வேணும். கார்பஸ் பண்டுக்கு அங்கே இருக்கிற ஒரு 50 ஏக்கரை எழுதி கொடுத்துருவார். அதுக்கு பேர் இனாம்னா. அவங்க அந்த சத்திரத்தை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் சத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க நேரடியாக போய் உழவு அறுவடை உற்பத்தி செய்ய மாட்டாங்க. அவங்க அதற்கு வேறு ஆளை விட்டுருவாங்க. ஒரு குடிவாரத்தில் யாரையோ விட்டுருவாங்க. அவங்க அங்கே உழவு உற்பத்தி வேலையெல்லாம் பார்த்து வர மேல்வார உரிமை நெல்லையோ பொருளையோ இங்கே கொடுத்தாங்கன்னா அந்த வருமானத்தில் இவர்களும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த சத்திரத்தை நடத்த வேண்டியது கண்டிஷன். இது நீங்கள் இந்த சத்திரம்ன்ற வார்த்தை வருது இல்லை,
தமிழகத்தில் இருக்கிற ஊர்களில் இதெல்லாம் நீங்கள் பழனிக்கு போகிறதுக்கு, திருச்செந்தூர் போகிறதுக்கு எல்லா ஊர்லேயும் நீங்கள் சத்திரன்ற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். ராமேஸ்வரம் போகிறதுல இருக்கலாம், எல்லா இடங்களையும் இருக்கலாம். இந்த நிலங்கள் இது ஒரு தர்மதாயம்னு பேர்னா, தர்மம் செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட இனாம்னா, அதாவது ஒரு கார்பஸை உருவாக்கி ஒரு தர்மத்தை கண்டினியூ பண்ண சொல்லி அங்கே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கண்ணா. இது தர்மதாய இனம்னா. தேவதாய இனம்னா என்னென்னா நேரடியாக கோயிலுக்குண்ணா, நேரடியாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கே டைரெக்டாக நீ வச்சுக்கோ, அதுக்குள்ளே விளக்கு போட, அதுக்குள்ளே நீ வேலை செய்ய, பராமரிக்க கோயிலுக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படுதுண்ணா. அப்போ கோயிலுக்கான கார்பஸாக அந்த நிலங்களை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் இருக்கிற கார்பஸை இந்த கோயில்காரங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பூஜாரி, அங்கே இருக்கிற மாலை கட்டி, அங்கே இருக்கிற நாவிதம் ஊதுறவங்க, இந்த கோயில் பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு வந்துடுறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமி தூக்குவாங்க, செங்குந்த முதலியார்கள் சாமி தூக்குவாங்க. இப்போ அவங்க 8 கரணை இந்த சாமி 4 பக்கம் இருக்கு இல்லையா, 2 பேர் தூக்குவாங்கண்ணா. ஒவ்வொரு சாமியும் அந்த தூக்குறாங்களா அவங்க ஒரே பிளட் லைனில் வராங்கண்ணா. ஓகே, அது 500-1000 வருஷமாக வராங்க. அந்த ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிளட் லைனுக்கு ஆரங்க தான் தூக்கணும், அவங்களுக்கு அங்கே இனாம் நிலம் இருக்குண்ணா. ஓகே, அவங்க நேரடியாக விழுறதில்ல, அங்கே இருக்கிற தேவேந்திரர்கள் குல வேளாளர்கிட்ட நிலத்தை கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிறாங்கண்ணா. இப்படி தான் அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நெல் வீட்டுக்கு வந்துடும், கோயில் சாமி கொடுக்குறாரு, நாம் முருகன் அடிமை அப்படின்னு காலங்காலமாக என்ன பண்ணுறாங்க, அதே சிஸ்டத்தில் பரம்பரையில் தூக்கிட்டு வராங்கண்ணா. இப்போ காலம் மாறிடுச்சு, எல்லாம் படிக்கிறாங்க, படித்தாலும் வீட்டில் யாராவது ஒருத்தர் அதில் வேலை பார்த்தா தான் அந்த நிலத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஹெச்ஆர்என்சி வெயிட் பண்ணினே இருக்குண்ணா, இவன் எவனாவது ஒருத்தன் மொத்தமாக வெளியே போயிடுவானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு. இப்போ அது கண்டிஷனோடு கோயில் பணி செய்கிற வரைக்கும் அந்த நிலம் அவன் என்ஜாய் பண்ணலாண்ணா. நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா, நேரடியாக கோயிலுது, தர்மத்துக்கு உட்பட்டது, கோயில் கண்டிஷனுக்கு உட்பட்டு அவன்கிட்ட கொடுத்தது. இது மூன்றுமே இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வருது. அவங்க சொத்தாக அதை பாவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சொத்து என்பது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா டைட்டில்னு ஒன்று இருக்குண்ணா. இப்போ நான் இன்றைக்கி தேதியில் உங்கள்கிட்ட ஒரு சொத்தை மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு நிலத்தை உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், பத்திர ஆஃபீஸ் மதுராந்தகம் ஆஃபீஸில். இப்போ நான் நின்று கை மாறுற இந்த டைம் இருக்குல்ல, இந்த ப்ரெசன்ட், இப்போ ஒரு எலக்ட்ரான் நியூட்ரான் ஒரு நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதுபோல் இந்த டைமில் 4000க்கு மேற்பட்ட சட்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த சூட்சுமமாக நம்ம கண்ணுக்கு தெரியாதுண்ணா. இந்தியாவில் இந்த சட்டத்தில் எந்த ஒரு சட்டத்தால் இந்த சொத்துரிமை பாதிக்கப்பட்டாலோ இந்த பத்திரம் செல்லாதுண்ணா. ஓகே, நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட இந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன் இந்த டைமில், இந்த ப்ரெசண்ட்டில். இது எந்த சட்டப்படி நடக்குதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட், இந்த 2 ஆக்டோட காம்போவில் தான் இந்த டீடு நடக்குது. இது நடக்கிற இந்த டைமில் 4000 சட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குண்ணே. இது சூட்சுமமாக இருக்குண்ணே. ஒரு பேங்க் சட்டம் இருக்குண்ணே, அந்த பேங்க் சட்டம் என் சொத்தை யாராவது தெரியாமல் பத்திரம் போட்டு பதிஞ்சா செல்லாதுன்னு சொல்லுதுண்ணே. அப்போது ஒரு முட்டை பொறிக்கும் போது கூழ் முட்டைன்னு சொல்லிவிடுவோம்ல, அதுபோல் இந்த சட்டத்தால் இது கூழ் முட்டை ஆகிடும். ஆனால் பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். இதே போல் ஹெச்ஆர்என்சி சட்டத்தில் சொல்லுதுண்ணே, இதே போல் வக்ஃப் போர்டு சட்டத்தில் சொல்லுதுண்ணே, இதே போல் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டில் சொல்லுதுண்ணே. எங்கள் சொத்தை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில், ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டில் பதிஞ்சாலும் அதில் எங்கள் உரிமை இருந்தால், அந்த டைம் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தால் எங்கள் சட்டம் இந்த டீடு செல்லாதுன்னு சொல்லுதுண்ணே. ஆனால் செல்லாதுன்னு சொல்கிற உரிமை கோர்ட்டுக்கு இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச்ஆர்என்சிக்காரங்க இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆதியிலேருந்து டைட்டில் எங்களுது. டைட்டில்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மீன் கடைக்கு போகிறோன்னா ஒரு மீன்காரங்கக்கிட்ட மீன் வாங்கிட்டு வரோம். அந்த அம்மாவுக்கு மீன் எங்கே கிடச்சி, மீனை அவங்க ஏலத்துலேருந்து எடுப்பாங்க அவங்களோட சொசைட்டியில். அவருக்கு எங்கே கிடச்சி, ஒரு மீனவன் எடுத்துகிட்டு போடுவான். மீனவனுக்கு எப்படி கிடச்சி, கடல்லேருந்து கிடச்சிட்டாங்க. இந்த டைட்டில் என்பது யாருக்கு முதல் உரிமை, இந்த நிலாவில் யார் முதல்ல கால் வச்சா, இந்த இடத்துல யார் முதல்ல கால் வச்சா, இந்த மீனை யார் முதல்ல எடுத்தா, அதுதான் நான் டைட்டில். இப்போ டைட்டில் அந்த மீனவன்ட்டு இருக்குண்ணே, அவன் தானே அதை விற்றான், காசு வாங்கிட்டானா, அது விற்றுட்டா இப்போ டைட்டில் முறையாக நான் வாங்குகிறேன், நான் சாப்பிட்றேன். இப்போ கோயில் என்ன சொல்லுதுன்னா, ஹெச்ஆர்என்சி என்ன சொல்லுதுன்னா, ராஜாக்கள் தான் எங்களுக்கு முத கொடுத்தாங்க. அந்த ராஜாக்கள் கொடுத்ததை வெள்ளைக்காரன் ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டாங்க. WT பிளேயர் அப்படின்ற ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான், தமிழ்நாடு முழுக்க மெட்ராஸ் பிரசிடென்ட் முழுக்க ட்ராவல் பண்ணி இது போல் எங்கெல்லாம் இந்த தேவதாயம் கொடுத்தாங்க, இது போல் எங்கே தர்மதாயம் கொடுத்தாங்க, இது போல் எங்கே இந்த கண்டிஷனோடு இவன்ட்டு கொடுத்தாங்க, இந்த கோயிலில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க,
இதெல்லாம் நேரடியாக போய் பார்த்து ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோடு சட்டப்படி விசாரணை மேற்கொண்டு ஒரு ஃபைலு ரெடி பண்ணி ஒவ்வொரு துண்டு நிலத்துக்கு ரெடி பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. கோயிலுக்கு தான் டைட்டில், என்னது டைட்டில் டீடு நம்பர்னு பேர்னு, அதுக்கு பேர் டிடி நம்பர்னு பேர்னேன். அந்த வெள்ளைக்காரன் மட்டும் செய்யலைன்னா இந்த மொத்த கோயிலுக்கு இப்போ டைட்டிலே கிடையாதுங்க. ரைட்டா? அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா, என்ன பண்ணிட்டானா டைட்டில் கோயிலுக்குன்ட்டு. இந்த பதிவேட்டுக்கு பேர் ஐஎஃப்ஆர்னு பேர்னேன், இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் அப்படின்னு பேர்னேன். இது சென்னை ஆவண காப்பகத்தில் மட்டும்தானே இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கோயில் பிரச்சனை வந்துருச்சு, கோயில் வந்து இடம்னு சொல்லுதுன்னா ஒரு சாமானிய முதல்ல எங்கே போய் வெரிஃபை பண்ணணும்? கோயிலுக்கு டைட்டில் இருக்கான்னு போய் வெரிஃபை பண்ணணும். நான் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஆலோசனை பண்ணும்பொழுது என்னோடய சேனலெல்லாம் பேசி கொடுக்கும்போது ஐஎஃப்ஆரை போய் தேடி பார்த்தா ஐஎஃப்ஆரில் இவங்களுக்கு டைட்டிலே இருக்காதுண்ணே, இருக்கவே இருக்காதுண்ணே. இவங்களுக்கு இருக்கிறத அவங்க கேட்டாங்கன்னா நான் விட்டுருவேன், அது டைட்டில் அவங்கக்கிட்ட இருக்குன்னு. டைட்டில்ன்றது வேறு, பட்டா பொசஷன் என்பது வேறு. இப்போ நான் சொன்னது பாருங்கள், இந்த முதல் உரிமை இருக்குல்ல, முதல் உரிமை, இந்த முற்றும் உரிமை தான் டைட்டில். கோயில் தன் வச்சுக்கிட்டு அனுபவத்தை தான் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சாமானியனுக்கு கொடுத்து நீ விவசாயம் பண்ணிக்கோ, மெயின்டைன் பண்ணிக்கோ, வரி கட்டிக்கோ பண்ணிக்கோன்றாங்க. இந்த டைட்டில், இந்த அனுபவ உரிமைக்கான ஆவணம் தானே பட்டா. ஓகே, பட்டா இஸ் நாட் அ டைட்டில்ண்ணே. ஓகே, ரைட்டா? சாமானியர்கள் எனக்கு பட்டா வந்துருச்சு இன்னும் குழப்பத்தில் இருக்கான். ரயத்துவாரி பட்டா வந்துருச்சு, செட்டில்மெண்ட்டில் பட்டா வந்துருச்சு, அவன் இன்னும் குழப்பத்தில் இருக்கான். டைட்டில் இன்னும் அவங்ககிட்ட தான் இருக்குது. யாருக்கிட்ட இருக்குது? ஹெச்ஆர்என்சி கிட்ட தான் இருக்குது. அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு முழுக்க ஃபீல்டுக்கு போய் 1963 இந்த இனாமெல்லாம் செக் பண்ணுது. எந்த இனாமெல்லாம் செக் பண்ணுது? எது தேவதாயம், எது தர்மதாயம்லாம் செக் பண்ணுது. இந்த இனாம் இல்லாமல் இது ஒரு 5 லட்சம் ஏக்கர் இருக்குண்ணா, இது ஒரு 5 லட்சம் ஏக்கர் இருக்குது, இது ஒரு 5 லட்சம் ஏக்கர் இருக்குது. மெட்ராஸ் பிரசிடென்சி கணக்கில், தமிழ்நாடு கணக்கில் இல்லை. அதில் பர்சனல் இனாம்னு ஒன்று இருக்குண்ணா. அந்த காலத்தில் ஒரு யுனானி மருத்துவராக இருப்பாருண்ணா, அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு பிராமணர் 4 வேதம் தெரிஞ்சவர், சதுர்வேதி, திரிவேதி, அன்றைக்கி அவங்க தான் இன்டலெக்சுவல், அவங்க வந்து விவசாயம் அவங்களுக்கு இனாம் கொடுத்துருப்பார் ராஜா. இதெல்லாம் பர்சனல். சிலர் வீர தியாகம் பண்ணியிருப்பாங்க, உயிர் கொடுத்துருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பரம்பரைக்கு கொடுத்துருப்பாங்க, 3 தலைமுறை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பர்சனல் இனாம்னா. இதெல்லாம் வந்து 5-6 லட்சமாக இருக்குன்ட்டு வெள்ளக்கார காலத்துலேயே 1860களிலேயே ட்ரில்லியன், சார்லஸ் ட்ரில்லியன் ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார். அவர் மெட்ராஸ் ஆகும்போது இதை பிரித்து போட்டார். இது எவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த WT பிளேயரை அனுப்புகிறார், நீ இதை போய் கணக்கு பண்ணிட்டு. அப்போ அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறது பர்சனல் இல்லாமல் 6 லட்சம் ஏக்கருக்கு மேலே ஓல்டு மெட்ராஸ் பிரசிடென்சி கணக்கில் இருக்குன்ட்டு. இந்த விவரம் பர்சனல் இனாம், இந்த விவரம் ரிலீஜியஸ் இனாம், இது எந்த சாமானியனையும் தெரியுது இல்லைண்ணா. இதை கையில் எடுத்துக்கிறாங்கண்ணா. ரெஜிஸ்டர்லலாம் என்ன நடக்கும்னா OSLR அப்படின்றது ஒரிஜினல் ரைத்துவாரின்றது 1860லேருந்து 90க்குள்ளே தமிழகம் முழுக்க நடந்தது. அந்த ரெக்கார்ட்லேயும் இதை ஐயின்னு போட்டு வச்சுருப்பாங்க இந்த நிலங்களை. RSLRனு ஒன்று நடந்ததுண்ணா, 1903லேருந்து 1927 வரைக்கும் மறுநிலவரி திட்டம் நடந்ததுண்ணா. அதுலேயே இந்த இடத்த ஐயின்னு போட்டு வச்சுருப்பாங்க. 1947 சுதந்திரம் முடிஞ்சு 48 எஸ்டேட் அபாலிஷ்மெண்ட் ஆக்ட் பிறகு 65க்குள்ளே ஒரு ஜமீன், அதாவது தமிழ்நாட்டில் 5 கிராமத்தில் 2 கிராமம் இனாம் எஸ்டேட் கிராமம், யாரோ ஜமீனோ இனாமில் இருக்கும். 3 நேரடியாக வெள்ளக்காரனு கட்டுப்பட்டது. இந்த 2 கிராமத்துக்கு சர்வே 50க்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஓகே, அதில் உருவான SLR இருக்கு இல்லையா, அந்த SLRலேயும் அதை ஐயின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஐயின்றது இந்த SLR, அந்த RSLR, அந்த OSLR, இந்த 3த்துலேயுமே இருக்கணும். நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா OSLR தான் இருக்குது, அங்கே RSLRம் கிடையாது, SLRம் கிடையாது. கன்னியாகுமரி போயிட்டீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அங்கே சர்வே, அங்கே OSLRலாம் கிடையாது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் ஜமீன்தார். இப்போ இந்த இடத்துலலாம் ஐ போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த HRNCயில் இருக்க கிளர்க்கு ஐயின்னு இருக்கா நோட்டீஸ் அனுப்பு, இது பர்சனல் இனாமா அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுண்ணா, நோட்டீஸ் அனுப்பு. இந்த நோட்டீஸை வாங்கின ஒவ்வொருத்தனும் பாருங்களேன், அவனுக்கு எனர்ஜி போனான். வீட்டில் அந்த சாமானியனோட வருவ தெரியாதுண்ணா. அவன் எனர்ஜி போயிட்டு எங்ககிட்ட பேசும்போது உயிரே போயிருக்கண்ணா, தூக்கம் வந்திருக்காது, 4 நாளாக தூங்கலை அப்படின்னு இருப்பாங்க. அதாவது கஷ்டம்ண்ணே, அவங்க சாமானியனோட அந்த உணர்ச்சி. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது லேண்டு. அப்போ எப்படி மக்கள் பார்த்து வாங்குறது, எப்படி தான் லேண்டு வச்சுக்கிறது? அண்ணே, பார்த்து வாங்குறதுன்றது போராட்டண்ணே. அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறோம்னா, பத்திரம் பதிஞ்சிட்டீங்க,
இவ்வளோ 4000 சட்டத்தை யாருன்னு ஆராய்வா? அதானே. எந்த சட்டத்தை பினாமி சட்டத்தில் வந்தாலும் அது செல்லாது. ஆமா. ரைட்டுங்களா? நமக்கு தெரியாது, அது நல்லா வைக்கணும். அது ஒரு பெரிய போராட்டம்ன்றேன். நம்ம அந்த தலைப்பு இப்போ வேணாம். ரைட்டுங்களா? ஆக இனாமை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் இனாம்களை, தனிப்பட்ட தனிநபர் இனாம்களை அத்தனையும் இவர்களுடையதாகவே இப்போ பாவிச்சு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கிளைம் பண்ணக்கூடாதுன்னா சட்டவிரோதம், அதுக்கு ரிலீஸும் கொடுக்கறதில்ல, சொன்னாலும் கேட்கறதில்ல. இதெல்லாம் அதாவது நம்ம இதில் ஒரு இருக்குண்ணே, நம்ம சட்டத்தில் சட்டவிரோதமாக நாங்களே பண்ணாலும் நீ சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்கண்ணே. இந்த ப்ராசஸ் ஆஃப் த லா இந்த அதிகாரிகிட்ட மாட்டிக்கிட்டு பெண்டிங்க்கு காலமே கிடையாது. என்னது பெண்டிங் போடுறாங்கல்ல, நமக்கு ஆதரவாக இருந்தால் விசாரிக்கவே மாட்டாங்க. அதாவது நாம் அந்த கேளுங்கண்ணே, அவன் தான் நம்ம மேலே புகார் பண்ணுற ஹெச்ஆர்என்சியோட செயல் அலுவலர் தான் வாதி, ரைட்டா? அவனே ஜட்ஜு, ரைட்டுங்களா? அது எதுக்காக கொடுத்தாங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கோயில் நிலத்தை யாராவது ஆக்கிரமிக்க போனால் கொடுக்குறது. ஆக்கிரமித்தவங்களுக்கு நீ செய்யலாம். காலங்காலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு காலங்காலமாக ரைத்து வாரி பட்டா வாங்கிட்டு இனாம் செட்டில்மெண்ட்டில் பட்டா வாங்கினவனுக்கும் இந்த நோய், ஏன்னா அவங்க கிட்ட என்ன தடி இருக்கோ அதை வச்சு தான் கூப்பிட முடியும். இப்போ இதெல்லாம் வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு போனேன். அதாவது அவங்க பண்ணுற தவறு இந்த பாரு பர்சனல் இனாமா, அது நீதிமன்றம் மூலமாக அது தனிப்பட்ட எங்கள் சொத்துன்னு நிறுவிட்டு ஆக்ஷன் எடுத்து நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. யூடிஆரில் அவங்க பேர் தான் வந்திருக்கு. யார் பேர்? சாமானியன் பேர் வந்திருக்கு. அப்படின்னா அதை நீக்கிட்டு ஆக்ஷன் எடுந்து, செட்டில்மெண்ட்லேயே சாமானியன் பேர் வந்திருக்குன்னா வழக்கு போட்டுட்டு ஆக்ஷன் எடுன்னு சொல்லியிருக்கு. இவங்க எதுவுமே எல்லாத்துக்கும் ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் தானே. ஏன்னா இவங்ககிட்ட அந்த ஒரு அதிகாரம் தானே இருக்குது. இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாராவது இடத்துக்குள்ளே வந்துட்டா கூப்பிட்டு அழைச்சி விசாரிக்க. இப்போ போலீஸ் எல்லாம் சிவில் கேஸ் விசாரிக்கக்கூடாதுனாலும் உள்ளே போய் 2 அடிதடி சண்டையை போட்டுக்கடா நான் வந்து விசாரிக்கிறேன்னு தன் டேபிளுக்கு கொண்டு வராங்களா? அதே கதையை தமிழ்நாடு முழுக்க இனாம் உரிமையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து அட்டகாசம் பண்ணுறாங்கண்ணா. இது ஒரு வேலை. இதில் அவன் பாதிக்கப்படுறான். இன்னொரு கொடுமை இருக்குண்ணே. ஹெச்ஆர்என்சியோட நிலம் என்ன? அவங்க நிலங்கள் பயிர் செய்யப்படாமல் காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி காலியாக இருந்தால் என்ன பண்ணலாங்கன்னா ஒரு பிளான்டேஷன் கம்பெனிகிட்ட கொடுத்து லீஸு கொடுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் உண்மையாகவே பட்டா ரைத்து பட்டா இருக்குல்ல அவனை வெளியேற்றிட்டு இவன்ட்டு லீஸ் கொடுக்குறாங்க பேமெண்ட் ப்ராசஸ்க்காக. ஒட்டஞ்சத்திர ஃபுல்லாக இதான பிரச்சனை. ஒட்டஞ்சத்திர ஃபுல்லாக ஹெச்ஆர்என்சி அதிகாரி, திண்டுக்கல் மாவட்ட ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் பிளான்டேஷனுக்கு லீஸு கொடுத்துருக்கிற கதையெல்லாம் இதுதான். ஐஎஃப்ஆரில் கைத்தறிக்கு இனாம் கொடுத்துருக்கு. அனந்தபூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குண்ணே விழுப்புரம் மாவட்டத்தில். அந்த இடத்துல அதை தன்னோட கோயில் இனாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் வரி வசூல் பண்ணிக்கிட்டு அந்த மக்களும் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஐஎஃப்ஆர் எடுத்து பார்த்தா கோயிலுக்கே டைட்டில் கிடையாதுண்ணே. ஆக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மக்களுடைய அறியாமை இனாம் நிலங்களில் புரியுது. இனாம் பற்றி ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. கடந்த அதிமுக அரசில் இந்த நத்தம் பகுதியே வந்து அரசு எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லைண்ணா. அதிமுக அரசில் நடக்கலண்ணா. இது திமுக அரசில் 2023 நடந்துண்ணா. இப்போ அது குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதாவது நத்தம் என்பது என்னென்னா குடியிருப்பு பகுதி. வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பு அந்த காலத்தில் ஒரு கிராமம் அந்த வெள்ளைக்காரன் வந்து பார்க்குறாங்க இந்த நாட்டை. வந்து பார்த்த உடனே ஒரு தேனடையில் எப்படி தனித்தனி தேனடைகளும் தேனை உற்பத்தி செய்து ராணிக்கு கொடுக்குதோ ஒவ்வொன்றும் தனித்தனி அறையின, அதுபோல் ஒவ்வொரு கிராமமும் தானாக இயங்கி அங்கே இருக்கிறவன் காலையில் எந்திரிக்க வெளிக்கு போவேன், காட்டுக்கு போவேன், காட்டுக்கு போவேன், விவசாயம் பண்ண வீட்டுக்கு வரேன், அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள். அங்கேருந்து பணம் விவசாயம் மேலே போகுது. பணம் எப்படி போகுதுன்னா உங்களுக்கு பொருளாக போகுது. அதை ஒரு வியாபாரி வாங்குகிறான். வியாபாரி வெள்ளி பணமாக கொடுக்குறான். வெள்ளி பணம் ராஜாவுக்கு போகும்போது தங்க பணமாக மாறுது. அக்பர் தன்னோட கணக்கில் எனக்கு சொல்கிறாரு, 400 கிராமம் ஒரு பர்கானா, அந்த 400 கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் எனக்கு 600 பக்கோடா தங்க காயின் வரணும். ஒரு பக்கோடா என்பது 3.25 கிராம். அதனால தான் இதை பொன் விளையும் பூமின்னு ராஜாக்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே விளையும், அது வியாபாரத்தில் வெள்ளி பணமாக மாறும், வராகனாக மாறும். அடுத்து ராஜாவுக்கு டேக்ஸ் போகும்போது தங்கமாக போனேன். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வரி விளைச்சலில் தான் வாங்கணும். அப்போ இவன் தண்ணி குடிக்கிறான்ல, ஏரி குளம் குட்டை, அதுக்கு வரி வேணாம். அவன் வீடு கட்டி தங்கியிருக்கான்ல, அவங்க ஒரு டீ எஸ்டேட்டு போய் பாருங்கண்ணா. காலையில் எந்திரிப்பா எஸ்டேட்டுக்கு போவான்ல, அந்த காலத்தில் எல்லா கிராமமும் எஸ்டேட்ண்ணே. எல்லா கிராமமும் எஸ்டேட் தான். காலைல போவான் வருவான். அந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வெள்ளைக்காரன் வரி வாங்கலண்ணே, வரி விட்டுட்டாங்க.
வரி வாங்காததெல்லாம் புறம்போக்குண்ணே அவன் கணக்கில். மக்கள் வசித்தா அதுக்கு பேர் நத்தம்ண்ணே. என்னது? அப்போ அது நத்தம் புறம்போக்காக அன்றைக்கி அதோட அவுட்டர் பவுண்டரியை மட்டும் அளந்துட்டு அந்த கிராமத்தில் இத்தனை ஏக்கர்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். இவங்க அளந்து ஃபவுண்டேஷன் இன்றைக்கி ஃப்ரேம் வெள்ளக்காரம் போட்டு தான் ஒரு வில்லேஜோட சர்வே ஃப்ரேம். சர்வேக்குன்னு ஒரு ஸ்கெலட்டன் இருக்குல்ல, நஞ்சை புஞ்சை மானாவாரி OSRLரில் போட்டால், RSLRல போட்டால், SLRல வந்து இவங்க ஜமீன் காலத்தில் நம்ம சர்வேயர்கள் போட்டாங்க. இதுக்கப்புறம் 90ல் UDR நடக்குது. UDR வந்து வெறும் நஞ்சை புஞ்சை மானாவாரி புறம்போக்கு மட்டும் எடுக்குது. அப்போ இவங்க பார்க்குறாங்க, ஏன் நத்தத்தையும் பண்ண என்ன, அங்கேயும் நிறைய நிலங்கள் காலியாக இருக்க, வீடு இல்லாத பகுதியும் இருக்க. அண்ணே இப்போ ஒரு காட்டுவாசி இருக்கானே, ஒரு காட்டுவாசி ஒரு வனவாசி, அந்த வனம் அவன் வீடு மட்டும் இல்லைண்ணே, வாழ்விடம்ல அவன். ஆனால் அவன் பல்லு விளக்க ஒரு குச்சி உடைச்சா அது ஃபாரஸ்ட் ஆக்டை மீறாதண்ணா, மரத்தை வெட்டுறது ஆகாது. ஏன்னா அதுக்கும் அவனுக்கும் அந்த மரபு உரிமை இருக்குண்ணா அந்த 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 நிலத்தில். இவன் என்ன பண்ணுறாங்க, இப்போது அந்த கிராமத்தில் அவன் புழங்கின புழங்கு உரிமைனா இது மீதி இடம் இருக்குல்ல, புழக்கடை புழங்கு உரிமைனா அது பேர். புழங்கு உரிமைனா வீடு இருக்கும், அந்த தெருவிழாவெல்லாம் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வெள்ளைக்காரன் வீட்டை மட்டும் கொடுக்கலண்ணே, அந்த அந்த ஊரில் இருக்கிற பொது இடமும் நீயே வச்சுக்கோ, நான் அளக்கலை வரி வாங்கலை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க 90க்கு அப்புறம் அதை சர்வே பண்ணுறாங்கண்ணே. சர்வே பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடம் மட்டும் டிமார்கேஷன் பண்ணி அதுக்கு ஒரு உட்பிரிவு எண் கொடுத்து அதுக்கு நத்தம் பட்டா கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் உள்ளே வராரு சர்வே பண்ண, அவருக்கு கண்டிஷன், ஏன்னா மனுஷன் வந்து சபலத்துக்கு உட்பட தெரிஞ்சவனுக்கெல்லாம் கொடுத்துருவான் பட்டா. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் பார்க்குற 30 ஆண்டுகளாக வீடு கட்டி கட்டடம் கட்டி இருந்தால், திடமாக இருந்து வரி கட்டி இருந்தால், நீ போகிறது 1991 to 97 தான் இந்த சர்வே நடந்தது. ஆனால் இந்த ஜீவோ போட்டது 87. அப்போ 87லேருந்து 30 ஆண்டு முன்னாடி கணக்கு. 57க்கு முன்னாடியிலேருந்து அவன் இந்த இடத்துல வசிப்பதாக இருந்தால் அவனுக்கு நீ வந்து நத்தம் பட்டா கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா நத்தம் சர்வேல. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே நத்தத்தில் காலகாலமாக உரிமை இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது எங்கள் உரிமை, நான் உனக்கு பட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பட்டா கொடுக்குறாங்கண்ணா, நத்தம் பட்டா கொடுக்குறாங்க. 30 ஆண்டுகளாக பூமியில் இல்லைண்ணா, அவன் ஓலை பிடிச்சி வச்சுருக்கானே, 5 வருஷம் 6 வருஷம் புதுக்கொட்டா போட்டுருந்தானே, இப்போ தானே கல்வீடெல்லாம் கிராமங்களில். அப்போ ரெகுலர் தாசில்தார் வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும் 30 ஆண்டுகளாக அவங்க அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ப்ராசஸ் எல்லா ஊர்லேயும் நடக்கலைண்ணே, கிராமங்கள்லேயும் நடக்கலைண்ணே, சர்டிஃபிகேட்லாம் பண்ணலண்ணே. இவர் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காரு, கொடுக்காத விட்டுட்டு போயிட்டாருண்ணே. இது காலி நத்தம்னு வகைப்படுத்தி வச்சுருக்கேன். என்னது அவன் அங்கே இருப்பார்ண்ணே, யார் அந்த சாமானியன் அங்கே இருப்பார். 30 ஆண்டுகளுக்கு திடமான கல்கட்டிடம் இருக்காதுண்ணே. கூரையாக இருந்தால் ரெகுலர் தாசில்தார் வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும், அல்லது ரெகுலர் தாசில்தார் வந்து ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 கீழே ஒப்படைப்பட்டா கொடுக்கணும், அசைன்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவர் அந்த நத்தம் பட்டா கொடுக்கணும். ரைட்டுங்களா? அப்போது இது காலி நத்தம் நிறைய போட்டு போயிட்டாங்க. இப்போ பத்திரம் காலியாக இருக்குன்னு பத்திரம் இருக்கும், அந்த காலத்திலேயே பத்திரம் பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படின்றதுக்கும் பட்டா கொடுக்கணும். வீடு கட்டினாதான் இல்லை பத்திரம் இருக்கணும். இந்த நேர்வில் தான் அவர் போய் ஒன்று நேரடியாக பத்திரம் இருக்கணும், அனுபவம் பூமியில் காட்டலனாலும் பத்திரம் இருந்தால் கொடுக்கணும், அல்ல அனுபவம் கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால் இவர் சர்டிஃபிகேட் பண்ணணும். இது இல்லாத நிலங்களை எல்லாம் கட் பண்ணி அதை வந்து காலி நத்தம்னு மாற்றி நிலமற்ற மக்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டு மனையாக ஒப்படைக்கணும். அதோட நோக்கத்தில் தான் இதை கொடுத்ததுண்ணே. நிறைய இடங்களில் நத்தம் சர்வேவே நடக்கலைண்ணே. என்னது பெருங்களத்தூர், எது சென்னையில் இருக்கிற பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு நத்தம் சர்வே கிடையாது. சோழிங்கநல்லூர் ஐடி ஹைவே பெரிய சோழிங்கநல்லூர் கிராமத்துக்கு நத்தம் சர்வே கிடையாது. அங்கே இருக்கிற பெரும்பாக்கம் கிராமத்துக்கு கிடையாது. தமிழகம் முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 6-7 கிராமத்துக்கு நத்தம் சர்வே கிடையாதுண்ணா. 91க்குள்ளே இவங்களுக்கு ஃபண்டு ஒதுக்குனது 7க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க முடிக்கலை, அதை சர்வேவை முடிக்கலை. இந்த சர்வேவை 3 ப்ரொசீஜர்ண்ணே. ஃபஸ்ட்டு தோராயப்பட்டா, அதுக்கப்புறம் மக்களோட டவுட்டு வில்லங்கம் எல்லாம் கிளியர் பண்ணால் தூயப்பட்டா. தூயப்பட்டா 50% கிராமத்துக்கு நடக்கலைங்க, தோராயப்பட்டா தான் நடந்தது. முதல்ல நத்த சர்வேவே நடக்காத ஊர் நான் சொல்கிறேன். அந்த நத்தத்துக்கு என்ன ஆபத்து, எல்லாம் எங்களுதுன்ட்டாங்க. இப்போ ஓகே எது எல்லாம் நான் நத்தம் பட்டா இல்லையா, சர்வேவே நீங்கள் செய்யலை. ஆனால் இப்போ ரெக்கார்டு படி 2020 சர்வேல அது நத்தம் தான் இருக்கும், ஃபுல்லாக நத்தம்னு இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 ஏக்கர் நத்தம்னு இருக்கும். ஆனால் இந்த மக்களுக்கு அவன் வந்து 90ல் சப்டிவிஷன் பண்ணி போட்டாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு பண்ணி சர்வே நம்பர் 10 மொத்தமாக 10 ஏக்கர்னா அப்படி எங்கெங்கெல்லாம் அந்த
ப்ராப்பராக சர்வே நடக்கல, அங்கே சர்வே பண்ணி அதை சரி பண்ண சர்வே பண்ணலை, இன்ன வரைக்கும் பண்ணலை. தந்தை பெரியார் வீட்டுக்கு பட்டா இல்லை, தந்தை பெரியார் வீட்டுக்கு ஈரோட்டில் பட்டா இல்லை. அங்கே இருக்கிற சிஎல்டி வரதராஜன், அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள்லாம் பட்டா இல்லை, ஏன் ரொம்ப நாளாக இல்லை, எங்களுக்கெல்லாம் வாடி ஈன்னு பேர் அதுக்கு, பட்டா இல்லை. இப்போ நான் தான் போய் அது பேக் எண்டில் பின்னாடி இருந்து பிரச்சனை வந்து சர்வே நடக்கலையா, அங்கே கருங்கல் பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் அது வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையோரம், நொயல் ஆத்தங்கரையோரம் இருக்கிற ஊர், அக்ரகாரம்னு கிராமம். நான் ஆர்டிஐயில் ஏற்கனவே அந்த தகவலாம் எடுத்து வச்சதில் இந்த கிராமத்துக்கு நத்தம் சர்வேவே பண்ணலைன்னு நான் வச்சுருக்கிற டாட்டா சொல்லுது. இவங்க பட்டா கேட்டு இருக்காங்க, அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க சார். வழக்கு என்ன கேட்கணுமோ அரசுக்கிட்ட கரெக்டாக கேட்கணும். இவங்க பட்டா கொடுன்னு கேட்டாங்க. நான் போய் தான் சர்வே பண்ணுன்னு சொல்லி இப்போ தான் சர்வேக்கு கமிஷன் போட்டிருக்காங்க இந்த ஆட்சியில், இந்த நகரத்தில். ஆக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நத்தத்தில் சர்வேவே முழுமையாக நடக்கலை. இன்னொரு இனம் இருக்குன்னு ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் நத்தம் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு கிளாஸ் அதுக்கு பேர், ஹெச்ஓ ஹெல்டு ஓவர்னு பேர் அதுக்கு பேர். அதாவது நத்தம் சர்வேவில் 2 பேருக்கு தாவா இனங்கள் யாருதுன்னு முடிவு பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஹெச்ஓ போட்டு போகலாம். மொத்த கிராமத்துக்கு ஹெச்ஓ போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா, சர்வேவே முடிச்சிட்டாங்க. அப்போ முடிக்கலை வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது ப்ரொசீஜரில். அதனால் அங்கே இருக்கிற மொத்த கிராமத்துக்கும் ஹெச்ஓ ஒரு கிராமத்தில் 4 வீட்டுக்கு ஹெச்ஓ இருக்கலாம். பூரா கிராமமே பெருந்துறை, பூரா கிராமம் ஈரோட்டில் கருங்கல் பாளையம் முழுக்க ஹெச்ஓ தான். ஓகே ரைட்டுங்களா, ஹெச்ஓ போட்டுட்டாங்க. இதை இப்போ ஈரோடு எலெக்ஷன் இந்த வாட்டி வந்தப்போ பட்டா கொடுக்கப்படணும்னு சொன்னாங்க. பட்டா கொடுக்கக்கூடாதுன்னா நத்தம் சர்வே செய்யணும் அப்படின்னு நான் அங்கே இருக்கிற ஆர்வலர்கிட்ட சொன்னதுக்கு பிறகு அதற்கு பிறகு தான் அது மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் கோட்டாட்சியருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இந்த ஹெச்ஓலாம் விசாரித்து பட்டா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அங்கே போய் கேம்பெயின் பண்ணேன், தூங்காதீங்க மக்களே, சீனிவாச ராவ் மாதிரி நீங்கள் போய் அந்த பட்டா கொடுக்குறதுக்கு வேலையை பாருங்கன்னு நம்ம சொன்னோம். ஆக நத்தத்தில் பல்வேறு சிக்கல் இப்படி இருக்குது. ஹெச்ஓ இருக்குது, தூய பட்டா இருக்குது, தோராய பட்டா இருக்குது, சர்வே நடக்காத இடம் இருக்குது, எதுவுமே க்ளீன் ஆகலை. எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க. கழுவப்படாத அரிசியை உலையில் போட்ட மாதிரி போட்டாச்சு. இப்போ ஆன்லைனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரயத்துவாரின்னு ஒரு புதிய ஒரு சொலவடையை உள்ளே கொண்டு வராங்க. 2023 ஜிஓ 221. இப்போ இந்த ஆட்சி என்ன போட்டிருக்குன்னா ஆன்லைன் பட்டா ஆக்குறது தப்பு கிடையாது. இப்போ எப்போவுமே நிலத்தோட வகையை நாங்கள் கணக்கு பண்ணும்போது நெடுவரிசை பட்டியல் இருக்கணும். வரிசை எண், சர்வே எண், சர்வே உட்பிரிவு எண். நெடுவரிசை பட்டியல்னால் இப்படி காலம் சர்வே எண் 10, உட்பிரிவு 1, பரப்பளவு இவ்வளவு, இதோட தீர்வு இவ்வளவுன்னு இருக்கும் இல்லையா. என்ன வகை நிலம்ன்றதும் இனாம், புறம்போக்கு, அதுவும் நெடுவரிசை பட்டியலில் இருக்கும். நத்தத்தில் அந்த நெடுவரிசை பட்டியல் மேனுவலில் இருந்ததை கம்ப்யூட்டரில் தூக்கிட்டாங்கண்ணே. இப்போது அந்த நெடுவரிசை பட்டியலை உருவிட்டு ரைட்டுங்களா மேலே காமனாக நத்தம் பட்டான்னு போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் பயம் இருக்கு, அந்த மேலே இருக்கிற நத்தம் பட்டாவையும் உருவிட்டாங்கன்னா இது ஒரு சாதாரண பொது நிலமாக மாறிட போகுது. அப்போ பொது நிலமாக மாறினா நத்தத்தின் மேல் இருந்த இந்த கிராமத்தின் மேல் இருந்த 1000 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் அந்த புலங்குருமை ஒரு சாமானியனுக்கு இருக்குல்ல, அதுலேருந்து அவனை எடுக்கிற கட் பண்ணி வெடி எடுக்கிற வேலை. அந்த சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகம் இருக்குது. இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது சம்மந்தமாக நிறைய கடிதங்கள் நம்ம எழுதியிருக்கிறோம், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக இப்போ அந்த நத்தம் பட்டால ஆக என்ன பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு உட்பட்டு நத்தம் பட்டாவாக இருக்கட்டும், பூமிதான நிலமாக இருக்கட்டும், ஹெச்ஆர்என்சியாக இருக்கட்டும், வக்போர்டாக இருக்கட்டும், சாமானியனுக்கு நிலம் இறங்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்றது. ஏன்னா நிலம் வணிக பொருளாக மாறிடுச்சு. இவங்களும் வந்து இந்திய அளவில் தமிழக அளவில் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ஒரு நிறுவனமாக அரசே ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமாக நிலத்தை பாதுகாக்கணும். 1960லேருந்து 80 வரைக்கும் சண்டை போட்டோம், பங்கு போட்டு கொடு, நிலத்தை பங்கு போட்டு கொடுன்னு கேட்டால் இப்போ எல்லாமே ரிவர்ஸாக மாறி அரசு வந்து நிலச்சுவாழ்ந்தார்களுக்கும் சாமானியர்களுக்கும் இருந்தது நடுவில் இருந்துச்சு. இப்போ முழுக்க அரசும் நிலச்சுவாழ்ந்தாரும் ஒன்றாகி சாமானியரில் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா நாடோடிகளாக வாழ வைக்கிற வேலை. பழையபடி குடும்பம் அமைப்பு உருவாகாமல் அவன் உதிரியாக நிலம் இல்லைனா அவன் உதிரி ஆயிடுவானே, குடும்பம் இருக்காதனே, குடும்பம் இல்லைனா அவன் தலைமுறை இருக்காதனே, காலம் உள்ள அவன் அடிமை ஜனமாகவே வாழ்வானே. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள்.
திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்.